இன்றைய முக்கியமான நிகழ்விற்கு வருவோம். ஏற்கனவே சொன்னதைப் போல, இது ஒரு வொர்க்கிங் கமிட்டி என்று சொல்லலாம், அல்லது பொதுக்குழு என்று சொல்லலாம். நமது நண்பர்கள் குவியத்தில் இருக்கிற அத்தனை பேருமே குவியத்தினுடைய சொந்தக்காரர்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். தனியாக இப்ப கிருபானந்தன், சுந்தரராஜன் இருவருக்கு மட்டும் இது சொந்தமானது அல்ல. குவிகம் என்ற அமைப்பு, இது அனைவருக்கும் பொதுவான அமைப்பு. யார் வேண்டுமானாலும் என்ன ப்ரொப்போஸ் பண்ணலாம், எந்த ஐடியாவும் கொண்டு வரலாம். அத அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காகத்தான் நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நெறைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸ் எல்லாம் குடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கு நான் உங்கள்ட்டேருந்து கருத்துக்களை தெரிந்து விரும்புகிறேன். சார் சாய் கோவிந்தன் வந்திருக்கிறாரு. அவர் வந்து போன தடவலாம் அப்படியே நோட்ஸ் மாரி எடுத்து வச்சு குடுத்தாரு கடைசியில. அந்த மாரி இந்த தடவையும் அவர் செய்வார் என்று நம்புகிறேன். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஐ வாண்ட் டு மேக் இட் ஃபார் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துப்பேன்னு நெனைக்கிறேன். நார்மலா நம்ம 40, 20 பேசுறவர் 40 மினிட்ஸ் மத்தவங்க 20 மினிட்ஸ் இருப்போம். நான் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துட்டு பாக்கி மத்தவங்களுக்கு குடுத்துர்றேன். நம்ம கருத்துக்கள் சொல்லுவோம். ஆனா இது இப்பதான் இந்த இடத்துல தான் கருத்துக்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பின்னாடி நீங்க எழுதலாம். அல்லது ஒரு கூகுள் ஃபார்ம் கூட ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி ஒண்ணு அனுப்பலான்னு இருக்கோம். அதுலயும் நீங்க உங்க ஐடியாஸ் எல்லாம் சொல்லலாம். எதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஐடியா இது. ஸோ இன்னைக்கு முதல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். குவிகம் 2025, 26 அதாவது 25ல் நமது பயணம் என்ன பண்ணிருக்கிறோம்னு 26ல் நமது பயணம் எப்படி இருக்க போகிறது என்பது. இது ஒரு லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப். ஸோ குவிகம் வேரியஸ் பாராமீட்டர்ஸ்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல குவிகம் குறும்பு தினம், மகாகவியின் மந்திரச் சொற்கள், குவிகம் மின்னிதழ், குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு, குவிகம் பதிப்பகம், குவிகம் அளவலாவல், குவிகம் நேரடி நிகழ்வு அவையெல்லாம் அந்த குவிகம் இலக்கிய வாசல் என்ற ஒரு பேனரில் வருகிறது. ஸோ இதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்பொழுது குவிகம் குறும்பு தினத்தை பற்றி முதலில் சொல்லுகின்றோம். குவிகம் குறும்பு தினம் 5 வருடங்களாக நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அ அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ம் 3 குறும்பு தினத்துக்கு நாம் பரிசுகள் வழங்குகிறோம். முதலில் ரூ. 10,000 மொத்த பரிசாக இருந்தது. இப்பொழுது ரூ. 20,000 பரிசு வருகிறோம். சென்ற 25ஆம் ஆண்டு 35 குறும்பு தினங்கள் நாம் வெளியிட்டு வருகின்றோம். அதுல என்ன சிறப்பு என்னன்னா, குறும்பு தினத்துக்கென்றே ஒரு இருக்கிற ஒரே பத்திரிகை நமது குவிகம் குறும்பு தினம் தான் என்று சொல்லணும். அதாவது குறுநாவலுக்குன்னு தனியா ஒரு பத்திரிகை இல்ல. இதுல பிரபலமானவர்களுடைய கதைகளை நம்ம பிரபஞ்சன் மாரியோட்கள் நம்ம நெறைய நண்பர்கள்லாம் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ குவிகம் நண்பர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு காம்படிஷன் மாரி வைத்து, அதுல ஒரு கிட்டத்தட்ட 100, 150 சிறு குறுநாவல்கள் வருகின்றன. அதுல நடுவர்களை அமைத்து, அவர்கள் எல்லா கதைகளையும் படித்து, அதில் சிறப்பான ஒரு கிட்டத்தட்ட 20, 24 கதைகளை எடுக்கிறோம். 24 கதைகளுக்கும் பரிசு உண்டு. அதாவது முதல் 3 பரிசுகளுக்கு 10,000, 6,000, 4,000 என்றும், அடுத்த பிரசுரமான அத்தனை கதைகளுக்கும் ரூ. 1,000 பரிசு வழங்குகிறோம். அதைத் தவிர சில கேட்டு வாங்கி போட்ட கதை என்று நமது நண்பர்கள் எழுதிய கதைகளையும் வாங்கி போடுகிறோம். மொழிபெயர்ப்பு, கதை சுருக்கம் போன்றவைகளும் இதில் பிரபஞ்சன் போன்ற பிரபலமானவருடைய கதைகளும் நாம் எடுத்திருக்கின்றோம். சென்ற ஆண்டு கமலாம்பாள் சரித்திரம் என்ற ராஜமையருடைய கதையை சுருக்கி வெளியிட்டோம். அதுவும் மிக சிறப்பாக அமைந்தது. இப்போ ஆயிஷா நடராஜன் அவர்களுடைய கதைகளை கேட்டு வாங்கி போட்டோம். இப்போ சென்ற ஆண்டு வந்து நினைவுகள் புனிதமானவை சங்கர் அவருக்கு 2ஆம் பரிசு, இரைச்சல் பென்னேசன் 3ஆம் பரிசு, அதற்கு பிறகு பசி என்ற சிவகுமார் அவருக்கு முதல் பரிசு கிடைத்தது. இந்த இதற்கு புரவலராக இருப்பவர்கள் முத்து சந்திரசேகர், டாக்டர் முருகசுந்தரம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் 23. இதில் கிளாசிக், கேட்டு வாங்கி போட்ட மொழிபெயர்ப்பு சுருக்கம் 12, மெய்ப்பு பார்ப்பவர் சிந்தா நித்யானந்தம் அண்ட் ஏகாம்பரம் வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றிகள். இப்பொழுது இதை வந்து பிரிண்டாக நாம் அனுப்பி வைக்கின்றோம். வெளிநாட்டு நண்பர்களுக்கு மின் புத்தகம் அனுப்பி வைக்கின்றோம். இப்பொழுது நம்ம இந்த ஐடியாஸ் இந்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இதை பத்தி நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க பேசும்போது சொல்லலாம். சந்தாதாரர் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டங்கள். என்னென்ன திட்டங்கள் வைக்கலாம் அப்படின்னு எங்க ஐடியா சொல்லுங்க. வாசகர் கருத்து நாங்க கேட்கிறோம். சில பேர் அனுப்புறாங்க. பட் நெறைய இப்ப வர்றதில்ல. அது வர வைக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒரு ஐடியாஸ் சொல்லுங்க. கதைகளை பற்றி வாசகருடைய ரேட்டிங். இந்த கதை நம்ம நம்ம ஒரு ரேட்டிங் போட்டிருக்கோம். பட் அந்த ரேட்டிங் வாசகருடைய ரேட்டிங் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுல சொலவகைன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாரி நம்ம சாய் கோவிந்தன் அவர்கள் குடுத்தத நான் போட்டுட்டு இருக்கோம். அதனுடைய இது இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். குவிகம் குறும்புத இதழ்ல நீங்க வேற என்னென்ன எதிர்பார்க்கிறீங்க? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு திங்கிங் தோணுச்சு. இப்போ இத அச்சு இதழுக்கு பதிலா மின் புத்தகமா, அதாவது ஃபிளிப் புக்கா அல்லது பிடிஎஃப்பா கொண்டு வரலாமா? அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் அது. அப்போ உங்களுக்கு ரூ. 100 சப்ஸ்கிரிப்ஷன் பதிலா ரூ. 20, ரூ. 25 குடுக்குறோம். ரூ. 25 ஏன்னு கேட்கலாம்.
இதுல மின் புத்தகத்துல பிரிண்டிங் காஸ்ட் கிடையாது, போஸ்டேஜ் கிடையாது. ஆனாலும் நம்ம இவங்களுக்கு எழுத்தாளர்களுக்கு பரிசு குடுக்குறோம். ஸோ அந்த பரிசுக்கு தொகை மட்டும் தான் இவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். இத பத்தி உங்களுடைய ஐடியாக்கள் சொல்லுங்க. ஸோ, இப்போ அடுத்தது மின்னிதழ். உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 13வது வருடமாக இந்த நமது குவிகம் மின்னிதழ் வந்து கொண்டிருக்கிறது. குவிகத்தினுடைய ஓல்டஸ்ட் இதுன்னு சொல்ல போனோம்னா, குவிகம் மின்னிதழ் தான். நவம்பர் 2025 தீபாவளி சமயத்துல துவக்கினோம். அதுக்கப்புறம் 13 வருடம் ஆயிடுச்சு. நம்ம இந்த வருடத்துல வந்து குவிகம் இதழில் மலரும் மலர்கள் என்று நான் சொல்வது என்னன்னா, அதுல வந்து ஆர்டிகில்ஸ் என்னன்னா, வேதா கோபாலனுடைய என் குமுத நாட்கள்னு ஒண்ணு ஆர்டிகில், இடம்பொருள் இலக்கியம் வாவேசு அவர்களுடையது, குவிகம் குறுக்கெழுத்து சாய் கோவிந்தனோடது, சரித்திரம் பேசுகிறது யாரோ ராமமூர்த்தி, உலக இதிகாசங்கள் ஏனிட் பத்தி எழுதிட்டு வரேன் நானு சுந்தரராஜன். பார்த்தது, படித்தது, கேட்டது, ரசித்தது சுவாமிநாதன். இது வந்து இது அப்படியே கன்டின்யூ ஆகும். மத்த இதுல வந்து அவங்க கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம். அவங்களுடைய கருத்துக்கள. வேற மாரி ஏதாவது திங்க் பண்ணலாமா அப்படின்னு. மனநல கதைன்னு அவங்க மாதவி சோமநாதன் கிட்டத்தட்ட 5 வருடமா எழுதிட்டு இருக்காங்க. அத ஏதாவது ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்கணும். நம்ம ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறத விட நம்ம குவிகம் இது குமுதம் எஸ்ஏபி மாரி கொஞ்சம் கொஞ்சமா அத மாத்திட்டு வரணும். அதுதான் நம்ம பார்க்குறோம் நம்ம. எண்ணத்தில் அள்ளி அள்ளி கொஞ்சம்ங்கிறது அத முடிச்சுட்டு வேற ஒரு புதுசா கொண்டு வர போறாரு. அடுத்த இதழில சுரேஷ் ஹி இஸ் ஆல்ரெடி அட் த ஜாப். புத்தக விமர்சனம் சதுர்புஜர் மீனாட்சி பாலகணேஷ் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களும் அத ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் போலாம். பகவத்கீதை சொல்லும் வாழ்க்கை பாடம்னு சீதாலட்சுமி விஸ்வநாத் இவங்க விஸ்வநாதோட ஒய்ஃப் எழுதிட்டு இருக்காங்க. டாக்டர் அவங்க. ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பட் வேற ஏதாவது இன்னும் கொண்டு வர முடியுமான்னு அவங்க யோசிக்கலாம். சங்கீத துக்கடா அது முடிச்சுட்டு அவரு தென்காசி கணேசன் வேற கொண்டு வரலாம். கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் சிந்தனை அவங்க இப்பதான் ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு புதிய லெவல் கொண்டு போலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அந்த மின்னிதழ்ல வந்து இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் இது வேர்ட் ப்ரெஸ்ல நம்ம போட்டு அனுப்புறோம். அது எப்போ வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட அந்த நவம்பர் 50 2013லேருந்து இப்ப இன்னைக்கு வரைக்கும் உள்ள அத்தனையுமே இதுல இருக்கு. அது இல்லாம ஒரு பிடிஎஃப்பா பண்ணலாமா? அச்சு இதழ் கண்டிப்பாக பண்ண போறதில்ல. ஏன்னா இது காஸ்ட்டு அண்டு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அது பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ இத வந்து ஒரு பிடிஎஃப் புக்காவோ, இல்ல ஃபிளிப் புக் மாரியோ கொண்டு வரலாமா? அப்படின்னு ஒரு ஒரு திங்கிங் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஐடியாஸ் நமக்கு தோணுனது. 2வது வந்து அத வந்து ஒரு வீடியோ இதழா கொண்டு வரணும்னு அப்படின்னு இருக்கும். ஒரு வீடியோ மேகசின். அதாவது இப்போ ஒரு ஆர்டிகில் எழுதுறவங்க இப்போ பாபேசு சார் இடப்பொருள் இலக்கியம் எழுதிட்டு இருக்காருன்னா, அதையே அவரு ஒரு படிச்சுட்டு ஒரு வீடியோவா அனுப்பிச்சாருன்னா, ஒரு 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்க்கு அனுப்பிச்சாருன்னா, அந்த மாரி எல்லா ஆர்டிகில்ஸையும் நம்ம சேர்த்து, அது ஒரு வீடியோ மேகசினா திங்க் பண்ணலாமா? அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. இத ஒரு ஆரம்பிப்போம். இன்னொரு 2, 3 மாசத்துல நம்ம ஒண்ணு என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அப்படின்னு ஐடியா இருக்கு. அத பண்ணி பாருங்க. சொல்லுங்க உங்க ஐடியா சொல்லுங்க. அப்புறம் இந்த தடவ சிறப்பிதழ் வந்து என்ன கொண்டு வந்தோம். 2 சிறப்பிதழ் கொண்டு வந்தோம். நம்ம இப்போ புதுசா என்ன சிறப்பிதழ் கொண்டு வரலாம் அப்படின்னு புத்தகங்கள பத்தியும், விமர்சன போட்டிய பத்தியும் நம்ம ஒண்ணு பண்ணோம் இந்த தடவ. அது விமர்சன போட்டியுடைய முடிவு வந்து ஜனவரி அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க விமர்சன போட்டிக்கு. அதுல சிறந்ததை நம்ம தேர்ந்தெடுத்து 3 பேருக்கு ரூ. 1000 பரிசு வழங்குவோம். சிறப்பிதழ்னும் மொழிபெயர்ப்ப பத்தியும், நாடகத்த பத்தியும், குறும்படம், செயற்கை நுண்ணறிவு, சுற்றுலா, சங்க காலம், பாடல் பெற்ற தலங்கள், திவ்ய தேசம் இந்த மாரி இத பத்தியெல்லாம் சிறப்பிதழ் கொண்டு வரலாமான்னு ஒரு சும்மா என் மனசுக்கு தோணுது. நீங்க ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், வேற ஐடியாஸ் சொல்லலாம். புத்தகம் பற்றிய குறிப்புகள், நேர்காணல்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் பண்ணலாம். போ போட்டிகள், ஒரு பக்க கதை போட்டி, அறிவியல் கதை போட்டி அப்படிங்கிற மாரிலாம் ஐடியா இருக்கும். உங்க ஐடியாவ சொல்லுங்க நீங்க. அடுத்தது நம்ம அளவலாவல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முதல்லலாம் 30, 35 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அளவலாவல்ல கொஞ்சம் கூட்டம் குறையுது. ஏன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு என்னால பார்க்க முடியல. 20 பேருக்கு மேல வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா இத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன 26 வழி பேர். இருக்குன்னு பாருங்க. 26 பேரு. 26. 26 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. அது ஒரு நல்ல சைன் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 30, 35 பேர் முதல்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இது 20ஆ குறைஞ்சிட்டு இருக்குன்னா, அப்போ என்ன காரணம்? நம்ம அத இம்ப்ரூவ் பண்ணணுமே நம்ம, அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்க்கணும். இல்ல எல்லாரையும் இன்வால்வ் பண்ற அளவுக்கு இன்னும் நெறைய கொண்டு வரணுமான்னு தெரியல. ஸோ ஜனவரில நீங்க பார்த்தீங்கன்னா, புத்தக கண்காட்சிய பத்தி ஒரு அழகா ஒண்ணு பண்ணிருவோம். எல்லாத்தையும் படிக்க போறதில்ல. அப்புறம் ஒரு சிறப்பானது 1, 2 ஹைலைட் மட்டுமே சொல்லிட்டு போறேன். அ எ இது ஒரு வழக்காடு மன்றம் ஒண்ணு அழகா பண்ணினோம். அப்புறம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு அரையாண்டு தேர்வு ஒண்ணு பண்ணோம். அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசத்துல வினாடி வினா, அது வினாடி வினா கிட்டத்தட்ட எவ்ரி குவார்ட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருக்கலாம். இசை புதிது அவங்க பாடல்கள்லாம் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு நிகழ்வு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாகேந்திர பாரதி சார் குவியம் மின்னிதழ ஒரு அலசல் பண்ணாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் குறும்பு தினத்துக்கு பரிசளிப்பு விழா அதுல பண்ணுனோம். நம்ம சந்திரமோகனுடையது, ராஜாமணியுடையது. அடுத்தது ராய செல்லப்பாவ அழகா பேசினாரு.
இலக்கிய வாசலுடைய 10வது ஆண்டு விழா, அதாவது 2015 ஏப்ரல்ல நம்ம இலக்கிய வாசல் ஆரம்பிச்சோம். இலக்கிய வாசல்னா நேரடி வ.வி.சு, திருப்பூர் கிருஷ்ணன், அஹ், அஹ், ஜெயபாஸ்கரன் 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சது. அது இப்போ 10 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதற்கு பிறகு நிறைய கலந்துரையாடல்களும் மீனாட்சி பாலகணேஷ், சியாமாவு, இந்திரநீலன் சுரேஷ், அப்புறம் மதுவந்தி, காவிரி பைந்தன், துரை தனபாலன், ராஜாராமன், சாய் கோவிந்தனுடைய வினாடி வினா குவார்டர்லி அது. நாப்பாரசரோட மகள் மீரா அவர்கள் வந்து பேசினாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. வேதா கோபாலன் ஜோதிடத்தை பத்தியும், புவிகம் சிவசங்கரி மறுபடியும் அரையாண்டு தேர்வு, சாய் கணேசன், பாலசாண்டில்யன், பானுமதி வெங்கடேஸ்வரன், அப்புறம் என் சாதனைன்னு சொல்லி ஒருத்தர் அவங்களுடைய சாதனையை கலந்துரையாடல பேசினோம். மீரா ரவிசங்கர் வந்து மொழிபெயர்ப்பை பத்தி அழகா பேசினாங்க. அழகேசிங்கருடைய ஒரு புத்தகம் வெளியீடு. மஞ்சரி ராதாகிருஷ்ணன் நம்ம கூட வந்து ராஷ்டிரபதி பவன்ல இருந்து மஞ்சரி வரைக்கும் பேசினாரு. தென்காசி கணேசன் அவரு ஆஸ்தான ஸ்பீக்கர். உமா ஸ்ரீகாந்த்னு யுஎஸ்ஏல இருந்து தலைமையில் பெண்கள்ங்கிற பத்தி ஒரு அருமையான பேர் இருந்தது. முகிலே ராஜபாண்டியன் சங்க இலக்கியத்தை பத்தி பேசினாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதற்கு பிறகு காவிரி மைந்தன் அவர் கிட்டத்தட்ட அவரும் ஒரு குவார்டர்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப வித்தியாசமான, அதாவது நமக்கு ரொம்ப பிடித்தமான கண்ணதாசன், வாலி, புலவை பித்தன் போன்றவர்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மந்திரமூர்த்தி அழகு, புலவர் விஜயலட்சுமி. நவம்பர்ல நம்ம ஒரு தீபாவளி மலர் வெளியிட்டோம், அதை பத்தி பின்னாடி சொல்ல போறோம். பட் இருந்தாலும் அந்த அதை பத்தி ஒரு ஒரு அளவலாவல் நடத்தினோம். ஞானசுந்தரம் ஐயா ஆழ்வாரின் அமுதை பத்தி சொன்னாரு. எம்பெருமானார் பத்தி பாம்பே கண்ணன் கலந்துரையாடல். இந்திரநிலசரி அடியாரை தேடின்னு ஒண்ணு. டிசம்பர்ல திருப்பாவை பத்தி ஹரிகரன் உப்புவேலி. அப்புறம் குவிகம், இன்றைக்கு குவிகம் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் ஆர் பொதுக்குழு, வாட் எவர் யூ கால் இட், டுடே வி ஆர் ஹேவிங் இட். ஸோ இதுதான் இந்த அளவலாவல்ல நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை நீங்க சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது எந்த விதமான பேச்சு வேணும், எதை குறைக்கணும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஐடியா இஸ் மோர் பீப்புள் ஷுட் கம் ஹியர். நம்பர் 1. 20-25 பேர் வந்தா கூட போதும்னு சில பேர் நினைச்சீங்கன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். பட் இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் பண்றோம். நமக்கு உங்களுக்கு தெரியும், வாரத்திற்கு வாரம் வித்தியாசம், அதுதான் குவியத்தின் அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ப்ரோக்ராம் என்ன கொண்டு வரலாம்னு சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு ஒரு ஒரு ஃபிளாக்ஷிப் நம்முடைய குவிகம் பதிப்பகம். 300 புத்தகங்களுக்கு மேல வெளியிட்டு இப்போ இது ஒரு ஒரு இந்த எடுத்துருக்கோம், மைல் ஸ்டோன் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அதற்கு ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல 300வது புத்தகம் வந்து இப்போ வாவேஸ் அவருடைய புத்தகம் தான். டிசம்பர் 4ஆம் தேதி தக்கர் பாபா விரவு அரங்கில் வெளியிட இருக்கிறோம். இந்த 104 நண்பர்களுடைய புத்தகம் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒருத்தர் வந்து 3 புத்தகம் வெளியிட்டு இருக்க மாதிரி இருக்கு இது வரைக்கும். 2025ல மட்டும் ஒரு 56 புக்கு வெளியிட்டு இருக்கோம். அதை பத்தி சின்ன ஒரு வீடியோ பிரசன்டேஷன் அப்படியே பாருங்க. எழுத்தாளர்கள் 104 பேரு, 2025ல 36 பேரு. ஆஹ் அடுத்தது அப்படியே வரும். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நண்பர்களுக்காக பண்ண ஆரம்பிச்சதுதான். நம்ம கிருபானந்தன் முதல்ல ஆரம்பிச்சார், 2017ல ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அந்த அது வந்து தொடர்ந்து இப்ப எல்லாருக்குமே நம்ம பண்ணிட்டு வரோம். புதிய எழுத்தாளர்கள் இந்த வருஷத்துல 21 பேரு. இந்த வருஷத்துல வந்த நூல்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு பண்ணிருவோம். கரையேற்றுதல், வேண்டுதல், தமிழதிகாரம், சதுர்புஜன் சிறுகதைகள், திருப்பாவை, தெய்வஞானம், உத்தமன் பேர்பாடி, அடிராடு முற்றம், யோகா, மாப்ளா கிளர்ச்சி, காலியாகுதல், போயிடுச்சு. யாரைத்தான் நம்புவதோ, அப்புறம் தெலுங்கு, கவிதைக்குள் கதை, பழைய பொய்கள், பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன், திரும்பி பார்க்கிறேன், நிதர்சனம், இது சதுர்புஜனது, சந்திரியா, தில்லை வேந்தன், நரிவிருத்தம், சாப்பிட வாங்க, வேடிக்கை காட்டும் விதிகள், கல்பதிலகா, ஒளி நகல், ஆத்மாவின் பூனை, வயதை வெல்லும் வாலிபர்கள், கவிதை எனது தாய், இதுவும் ஒரு தமிழ் மலர், தீபாவளி மலர், சரித்திரம் பேசுகிறது, மறக்க முடியுமா, மை ஸ்டோரி, அடியார்கள், பல்ப் சீரீஸ், ஆதிசங்கரர், உயிர் ஓவியம், பரிசு கதைகள் தொகுப்பு, மகாகவி பாரதியாரின் குயில் பாட்டு, குரு சீடன், கால செலவுகள், குரல் அதிகாரம். இதுல 1-2 இன்னும் வர வேண்டியது இருக்குது. இதுதான் இன்றைய இது ஒரு குவிக் கிளாஸ் பார்த்தோம் நம்ம. அடுத்தது நம்முடைய இன்னொரு மிக 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 மகிழ்ச்சியானதும் ரொம்ப பெருமைக்குரிய நிகழ்வு வந்து மகாகவியின் மந்திர சொற்கள். வாபேஸ் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு நம்ம ஆவண படம் எடுத்திருக்கிறோம், அதை பற்றி பின்னாடி சொல்லுவோம். இதுல இந்த தடவை இந்த வருஷத்துல சக்தி, காளி, முத்துமாரி, பக்தியினாலே, நவராத்திரி, 3 காதல், வெள்ளை தாமரை என்ற பாடல்களை பற்றி அவர் விளக்கமாக ஒரு வருடம் ஃபுல்லா சொல்லியிருக்கிறாரு. வாபேஸ் அவர்களுடைய கருத்துரைகளை மையமாக்கி அவரே எழுதிய குயில் பாட்டு புத்தகமாக ஜனவரி 4ஆம் தேதி வெளிவர உள்ளது. அதை போல பாஞ்சாலி சபதம், ஆத்திசூடி, கண்ணன் பாடல்கள், நான்மணி மாலை, பக்தி பாடல்கள் போன்றவற்றையும் ஒரே புத்தகமாக எழுதி தயாரிக்க வேண்டும் என்கிறத நம்ம 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம்.
எனி வாலண்டியர்ஸ் வேற யாராவது, ஏன்னா வாவிசஸ் அவர்களால எல்லாத்தையும் பண்றதுங்கிறது அவருக்கு நேரமும் கிடையாது. இது ரொம்ப சிரமமான காரியம். வேற யாராவது வாலண்டியர்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் வச்சுட்டு கருத்துக்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு சொல்லுங்க, பண்ணுவோம். அடுத்தது குவியம் நேரடி நிகழ்வு. அதுதான் நம்ம இலக்கிய வாசலுடைய தொடர்ச்சி. இந்த சமீபத்தில இப்ப நேற்றைக்கு கூட நடந்தது. கவிஞர் மருதகாசியை பற்றி நமது காவிரி மைந்தன் நேரடியா கலந்து கொண்டார். ஜனவரி, பிப்ரவரியில ஒரு கலந்துரையாடல், விருட்சம் புத்தக வெளியீடு, பொன்னியின் செல்வன் ஆங்கில புத்தகம் வெளியீடு மார்ச்ல, கதை வட்டம், லலிதா ஈஸ்வரன் புத்தகம் வெளியீடு, ரம்யா வாசுதேவன் கதை கேட்கலாம் வாங்க, குவிகம் சிவசங்கரி ஆண்டு விழா, இசை புதிது, கலாட்டா கச்சேரி, அதிரன் புத்தகம் வெளியீடு, தீபாவளி மலர் விமர்சனம் வாழ்த்துரை, கண்ணதாசன் கவிதை பட்டிமன்றம். அப்புறம் அது ஜூம் மூலம் பண்ணோம். அன்னைக்கு மழையினால காவிரி மைந்தனுடைய சிறப்பு நிகழ்ச்சி. இதையும் தொடர்ந்து நம்ம நடத்துவோம். இதற்கும் நமக்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. எல்லா நிகழ்விற்கும் குவியத்திற்கு இப்பொழுது நமக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்பதான் இன்னும் சிறப்பா நம்ம செய்ய முடியும். அடுத்தது நம்முடைய இந்த வருஷத்தினுடைய ஒரு தி பெஸ்ட் அப்படின்னு நாம நினைக்கிறது, என்னால மனசுக்கு ரொம்ப நிறைவானது வந்து நம்ம வாவேசு சார் அவர்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தது. இதற்கு நம்ம வாவேசு சார் அவருக்கு நன்றி சொல்லணும். இது அனுமதி கொடுத்ததற்காக. இதற்கு முக்கியமாக பங்கெடுத்து எல்லா இதையும் ஃப்ரம் ஏ டு ஜி சொல்லுவோமே, அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ண நானும் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். இதில் அன்றைய நிகழ்வுல வானவில் ரவி, திருப்பூர் கிருஷ்ணன், சந்துரு மாணிக்க வாசகம் இவர்களெல்லாம் கருத்துரையும் சிறப்புரையும் வழங்க, இந்திரா ராமநாதன் இணைப்பறை வழங்க, எஸ் மேட்ரிமோனியில் பஞ்சாபகேசம் அன்னதானம் வழங்க மிக மிக சிறப்பான ஒரு வற்றாத ஊற்று நடைபெற்றது. அதற்காக அதை பங்கு பெற்ற அனைவருக்கும் நமது நன்றி. அதை தொடர்ந்து நாம் இன்னும் சிறப்பாக இன்னும் நிறைய செய்வோம் என்று சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்தது இன்னொரு இந்த வருஷத்துல நாம் செய்த நினைவுகளை பார்க்கும்போது அப்படியே எனக்கு உண்மையிலே ஒரு மயிர்கூச்சி எறிகிறது. இந்த இடத்தில் நான் இப்ப இருந்து இதை பத்தி சொல்லும்போது, தீபாவளி மலர், விருட்சம், குவிகம், பூபாலம் 3 இதழ்களும் இணைந்து இது நம்ம அழகிய சிங்கருடைய ஐடியா தான். சேர்ந்து நம்ம பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப சிறப்பா வந்தது அது. இதுல 68 எழுத்தாளர்களின் படைப்புகள், கட்டுரைகள் 28, பயணக்கட்டுரைகள், ஆன்மீக கட்டுரைகள், இலக்கிய கட்டுரைகள் எத்தனையா இருந்தன. ஒன்னொன்னும் ஒரு முத்துக்கள்னா சொல்லணும். ஏ.கே. வரதராஜிலேருந்து மத்த நெறைய நண்பர்கள் எழுதியிருந்தாங்க அதுல. இது கீழாம்பூர் சார்லேருந்து. அப்புறம் கதைகள் 15 கதைகள். அத்தனையும் நல்ல முத்தான கதைகள். பழைய ந நகுலன் அவர் போன்ற கதைகள் எல்லாம் கூட நம்ம தேர்ந்தெடுத்து படித்தோம். கவிதைகள் 23 கவிதைகள். இதுல மரபு கவிதைகள், புது கவிதைகள், சின்ன ஹைக்கூ கவிதைகள் எல்லாமே இருந்தன அதுல. கார்ட்டூன் ரொம்ப சிறப்பா இருந்தது. குறுக்கெழுத்து சாய் கோவிந்தனுக்கு நன்றி. ஸோ அப்பவே டிசைட் பண்ணோம். 4 இதழ் கொண்டு வரலாமா அந்த மாரி இணைந்து அப்படின்னு. 4 ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ ட்ரேட் ஆஃப் பண்ண உடனே சரி தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு மலர் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி, அதாவது 3 பேரும் இணைந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அதற்காக உங்க ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. என்ன மாரி பண்ணலாம்? இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு இது ஒரு 3 வருடங்கமா தொடர்ந்து நம்ம செய்து வருகிறோம். சிவசங்கரி அவர்களுடைய அன்பாலயும், அவருடைய பினான்சியல் எய்டாலயும் நம்ம குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு பண்ணிட்டு இருக்கோம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். மாதம் மாதம் அச்சு இதழ்ல வர்ற அச்சு இதழ், இணைய இதழ், அ சிற் சிற்றிதழ் இவற்றில் வர்ற கதைய சிறந்த ஒரு கதைய ஒரு நடுவர் மூலமா தேர்ந்தெடுக்கிறோம். போன முதல்ல வந்து அதுக்கு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம். இந்த சிவசங்கரி மேடமே எடுத்துக் குடுத்தாங்க. ஆனா இந்த தடவ என்ன பண்றோம்னா, எல்லா கதைகளுக்குமே நம்ம ஒரு ரூ. 3000 சிறப்பு பரிசு குடுத்துடலாமே! 12 கதைகளுக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாரி பண்ணோம். ஸோ இப்போ ஜூலைலேருந்து ஜூன் வரைக்கும் எடுத்த கதைகள் பண்ணியிருக்கோம். பரிசு பெற்ற போன தடவ வந்து காலியாகுதல் என்ற தலைப்புல புத்தகமாக வெளியிட்டோம். ஸோ இந்த வருஷத்துக்கு அதுல வந்து போன வருஷம் வந்த கதைகளுடைய இது லிஸ்ட் நான் இங்க போட்டிருக்கேன் நான் அது. ஸோ எல்லாருக்குமே ரூ. 3000 பரிசு குடுத்து விட்டோம். நன்றி சிவசங்கரி மேடத்துக்கு. அதற்கு வாவேஸ் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தார். அவருக்கு ஸ்பெஷல் நன்றி. ஸோ இந்த அத்தனை நிகழ்வுகள் நமது குவிகம் காணொளியில் இருக்கின்றன. அதாவது 750 காணொளிகள் இதுவரைக்கும் இருக்கு. அதுல மகாகவியின் மந்திரச் சொற்கள் மட்டுமே இந்த வருடத்துல 52 நிகழ்வு 52, அளவலாவல் 52, நேரடி கூட்டங்கள் 12, சிறப்பு கூட்டம் 1, 2க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்கு. ஆவணப்படம் அதுவும் நம்ம இதுல இருக்கு. குவிகம் சொலவடை என்று சொல்லி இத ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்ஸுங்க அப்படிங்கிற மாரி கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு 33 ஷார்ட்ஸ் இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துல. திருக்குறள் படிக்கிறோம். திருக்குறள் படிச்சோம்னா, அத வந்து சின்ன 2, 3 நிமிஷத்து வீடியோவா அதையும் எடுத்து நம்ம குவிகம் காணொளிகள்ல சேர்த்து போட்டு வர்றோம். இதுதான் இந்த என்னுடைய டோட்டல் ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லப்போனா 2025ல நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு 4 நிமிஷம் அதிகமாவே எடுத்துக்கிட்டேன். அ ரொம்ப மகிழ்ச்சியாவும், ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நம்ம நடந்து வந்த பாதைய திரும்பி பார்க்கும்போது, நாம என்னென்ன சாதிச்சிருக்கோம்னு நெனைக்கும்போது,
இதெல்லாம் ஒரு சாதனையான்னு சில பேர் சொல்லலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சாதனைகள்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அல்லது நம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய சாதனையாகத்தான் நான் கருதுகிறேன். நாம நினைச்சது மனசுக்கு மகிழ்ச்சியாகவும், நிறைவாகவும் இருக்கக்கூடிய செயல்கள் நாம் செய்திருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கு நாம் அதைப் பற்றி ஒரு பெருமைப்படலாம். நமக்கு நல்லது செய்திருக்கிறோம் என்று நினைக்கும்போது அதைப் பத்தி நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இது. இப்பொழுது காலர் அப் நம்ம இவரு மதுவந்தி சொல்ற மாரி காலர் அப் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. இப்போ உங்களுடைய கருத்துக்களே நான் இப்போ உங்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்காக நான் விரும்புறேன். வரிசையா அந்த மேல இருக்கிற என்னுடைய இந்த கேலரியில தெரியிற ஆர்டர்லயே நான் கேட்கிறேன். சாய் கோவிந்தன் சார் நீங்களும் நோட் பண்ணீங்க. நானும் நோட் பண்ணிக்கிறேன். அ அதுக்கப்புறம் நம்ம அதாவது இப்ப நம்ம நெறைய பாயிண்ட்ஸ் சொன்னோம். இதுல எந்தெந்த பாயிண்ட்ஸ பத்தி நீங்க சொல்றீங்களோ அத சொல்லலாம். அ கமெண்ட்ஸ் சொல்லுங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனா எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு இன்னொரு 1/2 மணி நேரம் நம்ம பேசலாம். 1/2 மணி நேரம். ஒரு தடவை ஒரு 1 மினிட், 2 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. நாட் மோர் தென் தட். பின்னாடி உங்க கருத்துக்கள சொல்லலாம். பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டா சொல்லுங்க நீங்க. முதல்ல டாக்டர் பாஸ்கர். எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நமக்கு இன்னும் நெறைய வாலண்டியர்ஸ் வேணும். நம்ம புதுசா இன்னும் நெறைய பண்றதுக்கா இருக்கோம். வாலண்டியர்ஸ் வேணும். நீங்களே ஸ்பான்சர் பண்ணலாம் நிகழ்ச்சிகள. அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம டாக்டர் பாஸ்கரன ஸ்பான்சர் பண்ணி சொல்லி கேட்டுருக்கோம். ஸ்பான்சர் இந்த சென்ஸ் அடுத்து நான் இப்ப இணைப்புரை சொல்ற மாரி, அவரு வந்து ஒரு இணைப்புரை சொல்லுவாரு. இந்த அடுத்த வருஷத்துலேருந்து. வேற ஒருத்தர் நெறைய நண்பர்கள் இதுக்கு வரணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நானே பேசிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலா வேற நண்பர்கள்லாம் வரணும். இவரு டாக்டர் பாஸ்கரன் வாலண்டியர் பண்ணியிருக்காரு. 4ஆம் தேதி பூரணமா அவரு இது பண்ணுவாரு இணைப்புரையோட. நான் அப்படி பேக் ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருப்பேன். இப்போ சார் எல்லாரும் உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. நாங்க நோட் பண்ணிக்கிறோம். எஸ் டாக்டர் பாஸ்கரன். அடுத்தது பதுவந்தி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வருஷத்துல நாம செய்திருக்கிற சாதனைகள் தான் சொல்றோம் அத. அது என்ன ஒரு பெரிய விஷயம், இடைவிடாமல் ஒரு தொய்வு இல்லாமல் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு வந்து எவ்வளவு முனைப்பு, எவ்வளவு பிளானிங் தேவை இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு முதற்கண் நம்மை நாமே தோளில் தட்டுக்கொள்வது போல திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும் கிருபானந்தம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வார வாரம் வித்தியாசமா ஒருத்தர் கூப்பிட்டு பேச சொல்லி, நம்மளுடைய குரூப்ல மட்டும் இல்லாம வெளியில இருந்தெல்லாம் கூப்பிட்டு பேச சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுல வந்து மாற்றம் அப்படின்னா புதுசா வந்து நம்ம டக்குன்னு ஒண்ணு செய்யறதுக்கு எனக்கு தோணலை. ஒண்ணு எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிறது எதையுமே மாற்ற வேண்டாம் தோன்றுகிறது. குவிகம் புத்தகத்தை வந்து குவிகம் மின்னிதழ் அது வந்து ஃபிளிப் புக்கோ இல்லை பிடிஎஃப்லயோ அனுப்பலாமாங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்க போறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இட்ஸ் அவைலபிள் ஆல்ரெடி. அது மின்னிதழ் தான், அதை மாற்ற வேண்டாம். குறும்புதினத்தை அது நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, ஃபாரின்க்குலாம் அனுப்புறது முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு மின்னிதழ் மாதிரி கொண்டு வரலாம்னு ஒரு சஜஷன் சொன்னாங்க. ஐ திங்க் அது வந்து ஃபேர்லி நல்ல இப்ப இப்ப எல்லாருமே அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். புக்கு படிக்கிறத விட இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். சிறப்பிதழ்கள் கொண்டு வரலாமா மின்னிதழ்கள் கேட்டாங்க. அது அப்பப்போது தோன்றுகின்ற போது நாம் ஒரு என்ன மாதிரியான சிறப்பிதழும் கொண்டு வரலாம். அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய விதவிதமான ஆர்டிகல்ஸ் படைப்புகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் முக்கியமா அவங்க கேட்டது வந்து தீபாவளி மலர் போல இன்னொரு சிறப்பு ஒரு மலர் கொண்டு வரலாம். ஒரு தமிழ் புத்தாண்டு கரெக்டா ஒரு 6 மாசம் கேப்ல பண்றதுங்கிறது ஈஸியா இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மலர் கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அவங்கெல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வச்சு பண்றதுனால அவங்களால ஈஸியா பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது. இல்லாம பண்றவங்க போது 6 மாசத்துக்கு ஒரு மலர்ங்கிறது ஃபேர்லி ரீசனபிள் ஒன்று. தமிழ் புத்தாண்டுக்கு ஒண்ணு, தீபாவளிக்கு ஒண்ணு அப்படின்னு கரெக்டா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சுந்தரராஜன் சார் சொன்னார், ஸ்பான்சர் பண்ற மாதிரி அந்த 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 நிகழ்ச்சியை நடத்துகின்றார் போல ஒருத்தர் கொடுக்காத ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த அவருக்கும் ஒரு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும். பின்னாடி இருந்து அவர் கமெண்ட் கொடுக்கலாம். அது மாதிரி அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்கு மாதம் ஒரு தடவையோ அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றுவது நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆனா அவரே சொல்லிட்டாரு, ஒரு ஒரு சமயம் ஒரு வர முடியலன்னா அந்த வாரத்துக்கு வந்து நான் வந்து ஐ கமன் ஃபில் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த தைரியம் இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம ஒத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆர்டிக்கலை வந்து நம்ம புதுசா மாத்தணும் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் இந்த ரைட்டர்ஸ் பிளாக் அப்படின்னு வர மாதிரி சில சமயம் தோண மாட்டேங்கிறது, என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு. அது நான் வந்து சுந்தராஜன் சரியா கேட்பேன், சார் இந்த வருஷம் ஏதாவது புதுசா சொல்லுங்க நீங்க எழுதலாம் அப்படின்னு அவர் சஜஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சஜஸ்ட் பண்ணி யார் யாருக்கு எது சிறப்பாக வருகிறதோ அதை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி புதுசா நான் சஜஸ்ட் பண்றது இப்ப ஒன்றும் தோணல. அப்படி தோணினா நான் எழுதி அனுப்புறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. சார் மதுவத்தி, அடுத்தது சாய் கணேசன்.
அதுக்கு அடுத்தது மீனாட்சி பாலகணேஷ். அனைவருக்கும் முன்கூட்டிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமக்கு நாமே பாராட்டிக்கிற மாதிரி ரொம்ப அருமையான 2025. இதோடைய சாதனைகளுக்கு எல்லோருக்கும் பாராட்டு, குறிப்பாக சுந்தரராஜனுக்கும் கிருபானந்தனுக்கும் அதிகமான பாராட்டுகள். நான் வந்து ஒரு இதை பற்றி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றி சொல்கிறேன். மின்னிதழ் வந்து அந்த பிடிஎஃப் ஃப்ளிப் புக் ஃபார்மேட் வந்து நிச்சயமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஃபார்மேட்டில் வந்து 1 by 1 கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நேரம் போகிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த படைப்புகளும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று படைப்புகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைக்கலாம். அது ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தரால் அந்த இதழ் அந்த பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது இருக்குது, ஒரு போர்டம் வர மாதிரி இருக்குது. நல்ல அருமையான ஆர்டிக்கலாக அதை நிறுத்தி வச்சுட்டு திருப்பி இன்னொருத்தரை போய் விசிட் பண்ணுறதுக்கு மறந்து போயிடுது, படிக்க மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் படைப்புகளோட எண்ணிக்கை குறைக்கலாம். பிடிஎஃப் அண்டு அந்த ஃப்ளிப் ஃபார்மேட் இஸ் ரெக்கமெண்டட். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அந்த புக் மாதிரி. இது ஒன்று. குறும்பு தினத்தில் வந்து 3 குறும்பு தினம் போடுறதுக்கு பதிலாக 2 குறும்பு தினம் போட்டு பக்கங்களை குறைத்து 100 ரூபாய்க்கு பதிலாக 75 ரூபா அந்த பிடிஎஃப் அண்டு ஃப்ளிப் புக் ஃபார்மேட்டில் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். 100 ரூபாய்க்கு பதிலாக 75 ரூபான்னு வைக்கலாம். 2 குறும்பு தினம் போட்டால் போதும்னு தோணுது. 3 வந்து இன்னும் கொஞ்சம் 3 புதினம் படிக்கிறது பதிலாக 2 குறும்பு தினம் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டும் நினைக்கிறேன்னா. இது ஒரு ஐடியா. அப்புறம் அளவலாவலில் வந்து ஒரு சில நிகழ்வுகள்லாம் அந்த முடிப்பிறப்பே எல்லாரும் சொல்லிடுவாங்க, இந்த இது திருப்பி கொண்டு வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்திரநேலோட ஒரு அந்த அடியாரை பற்றி ஒரு பேச்சு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி அந்த பழந்தமிழ் இலக்கியத்தை பற்றி அவர் பேசினார். அதுவும் ஒரு சில இதை வந்து திருப்பி அந்த மாதிரி ஸ்டார் ஈவெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர நிகழ்வு, அது திருப்பியும் கொண்டு வரலாம். அது ஒரு 2வது பகுதி 3வது பகுதி மாதிரி. அது நமக்கு அந்த முடிஞ்சோடனே தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குது, இது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமேன்னு தோணும். அந்த மாதிரியான நிகழ்வுகளை திருப்பி இன்னொரு தரம் ஒரு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு மாதிரி கொண்டு வரலாம் ஒன்று. அப்புறம் வந்து நேரடி நிகழ்வில் வந்து அந்த மாதாந்திர சிறப்பு சிறுகதைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கவனமும் இப்போ இதுவும் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் அந்த நேரடி நிகழ்வில் அந்த மாத சிறந்த சிறுகதையை பற்றி ஒரே படிச்சுட்டு மிச்ச பார்ட்டில் இன்னொரு நிகழ்வு நடத்தினா ஒரு மாதமும் அந்த சிறுகதைக்கான தேர்வுக்கான ஒரு இலக்கிய சிந்தனை ஃபார்மேட்டோட கண்டினியூவேஷன். அதுக்கு வந்து அந்த ஒரு மாதமும் அந்த கதையை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ பேர் இம்பார்ட்டண்ட்டாக போய் கேட்பாங்க, ஆர்வமாக இருக்கும், அது என்ன சொல்கிறாங்கன்னு இருக்கும், அதை பற்றி விவாதங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த நேரடி நிகழ்வு அப்படி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் சிறுகதை பற்றி உரை, அதுக்கப்புறம் மிச்ச உரை. அப்படி பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு அந்த சிறுகதையை பற்றி போய் சேரும். அப்புறம் வந்து மகாகவியின் மந்திர சொற்களில் வந்து கவிதைகள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு தோணுது. அப்போது அவரே சொன்ன மாதிரி கட்டுரைகள் சிறுகதைகள் அதை பற்றி ஒரு தொடர் கட்டாயம் ஆரம்பிக்கணும். மந்திர சொற்கள்னால் கவிதை கட்டுரை கதை எல்லாமே மந்திர சொற்கள் தான், எல்லாத்தையும் அவர் விடாமல் சொல்லணும். இது வந்து கண்டினியூஷன் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அது செய்யணும். தீபாவளி மலர் வந்து ரொம்ப அருமையான முயற்சி. அடுத்த தீபாவளி மலருக்கு தயாரிக்கிறத தவிர ஏப்ரல் தயாரிக்கிறதுனா இப்போ நம்ம ஜனவரியிலேயே ஆரம்பிக்கணும். அதுக்கான முயற்சி ஆரம்பித்தா தான் ஏப்ரலில் போய் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். ஆனால் கட்டாயம் அடுத்த தீபாவளி மலர் நிச்சயம் கொண்டு வரணும். அது வந்து ஏப்ரல் மேலேருந்து ஆரம்பிச்சுட்டா அது அந்த தீபாவளி மலர் அருமையாக வந்துடும். ஏப்ரலுக்கு இப்போ ஜனவரியிலே நம்ம ஆரம்பிச்சாகணும், பொங்கல்லே ஆரம்பித்தா தான் தீபாவளிக்கு முடிக்க முடியும், அதான் புத்தாண்டுக்கு முடிக்கலாம். ஆவணப்படம் வந்து அருமையான முயற்சி, நானுவோட வற்றாத ஊற்று. இதை தவிர 2 தான் பண்ணியிருக்கோம் ஆவணப்படம். இன்னொரு ஆவணப்படத்துக்கு என்னோட இதுலேருந்து எனக்கு தோன்றது என்னென்னா, இந்திர பார்த்த சாரதி, சிவசங்கரி, காத்தாடி ராமமூர்த்தி, நரசையா, இவங்களெல்லாம் பற்றி ஆவணப்படம் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் 10 வருடத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருந்தால் நம்ம ஒரு ஆவணப்படத்துக்கு பற்றி யோசிக்கலாம். இவங்க 4 பேர் என்னோடய மனசுக்கு உடனடியாக வரவங்க. இவங்களோட இதை பற்றி ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் என்னோட கருத்து. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். சாய் கணேசன். அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒன்று நான் சொல்கிறேன், மின்னிதழ் ஃப்ளிப் புக் வரணும்னு சொன்னீங்க. தட் இஸ் ஐ ஆல்சோ அக்ரி. ஏன்னா ஆன்லைனில் இப்போ பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ மேலே போய் பார்க்குறதுலாம் ஃப்ளிப் புக் இருந்தால் இன்னும் அம்சஸ்வரபிலாம் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றது. மின்னிதழ் குறும்பு தினம் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதில் அதுவும் அந்த இ புக் கொடுக்குற மாதிரி இருந்தால் சௌரியமாக இருக்கும். நான் புக்கை
போஸ்ட் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்குது, வந்து சேர்றது லேட் ஆகுது, படிக்க மாட்டேங்கிறோம், வீட்டில் குப்பை இதாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட் காப்பியாக இருந்தால் இட் இஸ் பெட்டர் தோன்றது. அது ஒன்று. அடுத்து பதிப்பகம், நல்லா நிறைய பதிப்பகம் வருது, இப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம், அதில் நோ சஜஷன். அடுத்து அளவலாவல் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வெரைட்டி சுந்தரராஜன் சார் நம்மளோட நல்ல ஐடியா வச்சிருக்கேன். சார் புதுசாக ஏதாவது கொண்டுருவாங்க. ஸோ அது கொஞ்சம் அவனு சொல்லலை, இன்னும் நிறைய புதுசாக பண்ணலாம். அளவலாவலில் நேரடி நிகழ்வுகள் நான் அதிகம் பங்கேற்பதில்லை, அது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தோன்றது. சிறுகதை தேர்வு நல்லபடி நடந்துகிட்டு இருக்குது, இப்படியே கண்டினியூ ஆகட்டும். மகாகவி மந்திர சொற்கள் அற்புதமான நிகழ்ச்சி. அதுக்கு வந்து நான் வாலண்டியர், ஏதாவது ஒரு புஸ்தகம் முறை எழுதணும்னு சொல்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். இதர் நான் மணிமாலை யாரும் எடுத்தீங்க சார், எதுக்கு பண்ணுறது இது பண்ணுறேன், அதுக்கு ஆல்ரெடி பண்ணுறேன். நல்ல முயற்சி, அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. அது தீபாவளி மலர் அற்புதமாக வந்து இந்த வருஷம். அதுபோல் சித்திரையில் தமிழ் புத்தாண்டு மலர் வர்றதுக்கும் நல்லது தான். உள்ளித்திங்கிஸ் அதில் மலர் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றது. கொஞ்சம் படங்களும் தீபாவளி மலர்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா, ரெகுலர் குடும்ப தினத்தை விட. அதுக்காக வேண்டி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் போகிறது தோன்றது. டிபெண்டிங் ஆன் த ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் யூ கேன் கன்சிடர் தட். ஆவணப்படம் அற்புதமாக வந்தது. அதுபோல் இன்னும் வேற சில ஆளுமைகளுடைய பற்றிய ஆவணப்படம் வடிதம் நல்லா இருக்குன்னு தோன்றது. கண்டிப்பாக நல்லா இருக்குது. 1 மணி நேரம் ஆவணப்படம் நல்ல வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது. இலக்கிய தகவல் ஓகே, எஸ்எம்எஸ் நல்ல அப்படியே போயிட்டு இருக்குது, கண்டினியூ ஆகட்டும். இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வருஷமும் ஐ ஹோப் வி வில் டூ பெட்டர் தேன் திஸ் இயர். தேங்க்யூ. தேங்க்யூ சார், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. மீனாட்சி பாலகணேஷ், அதுக்கு அடுத்தது சார் பிகேஎஸ் அடுத்தது. வணக்கம் அனைவருக்கும். நான் பெரும்பாலும் எல்லாரும் சொன்ன கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் வழிமொழிகிறேன். என்னோட சில எண்ணங்கள் என்னன்னா, அந்த சில போட்டிகள் எல்லாம் வைக்கலாம்னு சொன்னாரு நம்ம சுந்தரராஜன் சார். அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய எண்ணம். அப்புறம் ஒரு இரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன, அது நடுவில் கொஞ்சம் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சாகித்ய அகாடமி கதைகள், அதை சுருக்கத்தை சொல்லி ஒருத்தர் அனாலிசிஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சிலர். அதுக்கு அது இப்போ தற்காலிகமாக அது நடைபெறல, அது பண்ணலாம். அது தொடர்ந்து எத்தனையோ எழுத்தாளர்கள், ரொம்ப அருமையான எழுத்தாளர்கள் நம்ம படிக்க விட்டு போனது. நானே போன தடவையில எழுதியிருந்தேன் இந்த புத்தம் வீடு. நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் படிக்கிறேன், 60 வருஷத்துக்கு அப்புறம். அது மாதிரியான அழகான புத்தகங்கள் எல்லாம் மறந்து போயிருப்போம், அதை படிச்சே இருக்க மாட்டோம். இப்படி இது அறிமுகப்படுத்தினாலாவது நம்ம கேட்போமேனுட்டு இருக்கு. இந்த தொடர் பேட்டிகள்னு ஒன்று நடத்திட்டு இருந்தீங்க, அதுவும் நடுவில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தொடர் பேட்டிகளும் அதுவும் தொடரலாம், தொடர் பேட்டிகள். அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு மலர், அந்த இன்னொன்று தமிழ் இந்த தீபாவளி மலர், ரெண்டும் வரவேற்கப்பட வேண்டிய எண்ணங்கள் தான். வித்தியாசமான கதைகளை நம்ம இதில் இந்த மின்னிதழில் சேர்த்துக்கலாம். அதாவது அறிவியல் சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட கதைகள், ரொம்ப அப்டிராக்டாக இருக்க வேண்டாம், யாருக்குமே புரியாத மாதிரி. ஆனால் நிஜமான அறிவியல் உண்மைகளை வச்சு கதைகள் எழுதலாம். அப்புறம் இசை, அதாவது ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு தடவை சிறுவர் மலர்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இசை விழா சமயத்தில் இசை சம்பந்தப்பட்டது. இந்த மல்லாரின்னு ஒரு அழகான ஒரு கதை வெளியிட்டாங்க கொஞ்ச நாள் முந்தி. அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த இசை இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த மாதங்களில் வெளியிடலாம். அது மாதிரி ஒவ்வொரு அறிவியல் சிந்தனைகள், ஒவ்வொரு இதுக்கும் சம்பந்தமான இந்த நவராத்திரி டயத்தில் நவராத்திரி சம்பந்தமான கதைகள், அந்த கொஞ்சமான பக்தி பூர்வமான சில கதைகள்லாம் வரும் இல்லையா, அம்பாள் மேலே, அது மாதிரி எல்லாம். அது ரொம்ப ஆழ்ந்த பக்தியா போனோம்னு சொல்லலை, அதை பேஸ் பண்ணி வர கதைகள் அதுதான். அப்புறம் வருடம் ஒரு ஆவணப்படம், நான் கட்டாயம் அதை வழிமொழிகிறேன். எத்தனையோ நம்ம கிட்ட சான்றோர்கள், தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி ஒரு ஆவணப்படம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்றது, நம்ம தமிழரா இருக்கிறதுக்கு அதுதான் அடையாளம். நம்ம எல்லாரும் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போனோம் அடுத்த தலைமுறைகளுக்கு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஐடியா எனக்கு வந்தது, ரொம்ப யாருமே அறிஞ்சிராதன்னு சொல்ல மாட்டேன், வெகு சிலரே அறிந்து கொண்டிருக்கிற சில அற்புதமான மனிதர்களை பற்றி நம்ம எங்கேயாவது தெரிந்தவர்கள் பேசணும். அது உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எனக்கு ரொம்ப நாளாக மனசில் ஓடின்னு இருக்கிற ஒரு எண்ணம், இந்த மனோகர் தேவதாஸ்ங்கிறவரை பற்றி நீங்கள் யாராவது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவரை பற்றி ரொம்ப அழகான அவர் அழகான படம் வரைகிறாரு, அழகான சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பற்றி யாராவது பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி அவர் ஒரு உதாரணமாக சொன்னேன். அது மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்கிற மனிதர்களை பற்றி யாராவது பேசினாங்கன்னா
அப்பப்போ அது ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவர்கள் அவளை பற்றி அறிந்து கொண்டு, இதெல்லாம் பிரமிக்க வைத்த மனிதர்கள் தான், அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ம், ஏதுவாக இருக்கும். அவ்வளோதான். அது இதுக்கு மேலே எனக்கு அப்புறமா ஏதாவது தோணுச்சுன்னா நான் வந்து நன்றி மேடம். மெசேஜ் பண்றேன். நன்றி. தேங்க்யூ மேடம். சார் பிகேஎஸ் சார், நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க சார். உங்க தலை கீழே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது உங்க பேசே தெரியல. அடுத்தது ஹரிஹரன். பிகே சார் அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கீங்க. ஆமா ஆடிபிள் பேசலாமா? கேட்குறதா? பேசலாம் சார். சொல்லுங்க சார். வணக்கம். முதலில் 2025ல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா குவியத்தோட எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பா எதை சொல்றதுன்னு தெரியல. பட் 2026 நீங்க சித்திரை மலர் கொண்டு வர்றது ரொம்ப அற்புதமான ஐடியா. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் வந்து அளவலாவில் வந்து முன்னெல்லாம் சாகித்ய அகாடமி புக்ஸை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ட்ராக்ல இல்லை இப்ப. அதே மாதிரி புக் ரிவ்யூக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஏதோ குறைஞ்சிருக்கோன்னு, அதாவது வேற ஆத்தர்ஸ், வட இந்திய ஆத்தர்களோ இல்லை வேற சாகித்ய அகாடமி வேற இலக்கிய பரிசு பெற்றார், அதெல்லாம் கொஞ்சம் இப்ப இல்லை. ஒருவேளை என்ன காரணம் தெரியல. அப்புறம் ஒன்மோர் ஐடியா என்னன்னா, மெட்ராஸ் அதாவது மெட்ராஸ் வாரம் கொண்டாடுறாங்க இல்லையா ஆகஸ்ட் செப்டம்பர்ல. அப்ப ஏதாவது ஒரு 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 இந்த மாதிரி அளவலாவில் அந்த மெட்ராஸை பத்தி பேசுறதுக்கு யாராவது தகுதியான நபர் அதெல்லாம் கூட்டி வச்சு பேசலாம். அது ஒண்ணு. அப்புறம் ஆர்கிடெக்சர்ல வந்து டெம்பிள்ஸை பத்தி சொல்லக்கூடியவங்களா நிறைய குட் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன்ஸ் இன் 3 monthsோ இல்லை 6 monthsலயோ ஏதாவது ஒரு நல்ல டெம்பிளை பத்தி ஆர்கிடெக்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்லலாம். அது ஒரு ஐடியா தோன்றது. அதை தவிர சேக்கிழார் சமயத்துல பெரிய புராணமோ இல்லை கம்பர் கழகம் நடத்துற அவங்க கம்பராமாயணமோ இல்லை இது வள்ளலார் அந்த மாதிரி பீரியட்ல, அதாவது வள்ளலார் பர்த்டே வரும்போது அந்த மாதிரி சமயத்துல ஏதாவது ஒரு ஒரு அளவுலாவிலையோ அந்த மாதிரி செலக்டிவாவோ இல்லை ஏதாவது தனியா ப்ரோக்ராமோ பண்ணலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ். பொதுவா நான் வந்து ஒரு வாசகராக தான், அப்சர்வராக தான் இருந்திருக்கேனே தவிர எழுத்தாளர் இல்லை. அன்னைக்கு கூட போன டாக்டர் சார் புக் ரிவ்யூ ஃபங்க்ஷன்ல கூட இவர் ஒரு அட்வொகேட் வீரராகவன் சொன்னார், நீங்களாம் வாசகர்களாக இருந்தா தான் நாங்களாம் எழுத முடியுது, நீங்க வாசகராகவே இருங்கன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எழுத்தராக முயற்சி சொன்னார். ஸோ ஒன்ஸ் அகைன் என்னுடைய அனைவருக்கும் பாராட்டுகள். பிடிஎஃப் ஃபார்மெட்லையும் கொண்டு வரது ரொம்ப இது. லாஸ்ட் அண்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து இந்த குவியம் இது வரைக்கும் போட்ட 40-50 புக்கு போட்டிருக்கீங்க தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை வந்து டிஸ்கவுண்டட் சேல்ஸ்ல ஆஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஐ வில் பி ஹாப்பி டு பை. இதுதான் என்னோட தேங்க்ஸ். ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. இதான் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். பிழை இருந்தால் மன்னித்துக். அதெல்லாம் இல்ல சார், எவ்வளவு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். ஹரிஹரன், அதுக்கு அடுத்தது அதிரன். வணக்கம். ஒரு 4-5 சொல்லும் போது எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரிப்பீட் பண்ண விரும்பல. ஆவணப்படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம நண்பர் குழாத்திலேருந்து யாராவது அவங்கள வச்சு எடுக்கலாம். சிவசங்கர்லாம் எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. நம்ம நண்பர் குழாமில் யார் இருக்காங்க அப்படின்னா அழகி சிங்கர் அந்த மாதிரி யாரையா வச்சு கூட ஆவணப்படம்ன்றது நம்ம யோசிக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து குறும்பு தினம் இ புக்கு அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ போஸ்டேஜ் ஜாஸ்தியா போகுது. ஸ்பீட் போஸ்ட்ங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு ரொம்ப. அது ஒண்ணு. மின்னிதழ் வந்து இ புக் கொண்டு வரலாம். அப்புறம் வந்து சிறப்பு மலர் வந்து மதுவந்தி சொன்ன மாதிரி ஏப்ரலுக்கு உண்டான வேலை இப்பயே ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் வந்து பேங்க்ல வேலை பார்த்தபோது எங்க சேர்மன் சொல்லுவாரு, திருவிளையாடல் சின்ரோம் அப்படிம்பாரு. நம்ம திருப்பி ஒரு எப்படி முருகன் வந்து அம்மையப்பரை சுத்தி வந்த மாதிரி நம்ம திருப்பி அதே ஆக்களை சுத்தி வரக்கூடாது. we have to go out and bring new people into the இது. அப்பதான் கொஞ்சம் வெரைட்டி கிடைக்கும். அது இப்பயே ஸ்கவுட் பண்ணாதான் நமக்கு வந்து நம்ம சர்க்கிளுக்கு வெளியே இருந்து எழுத்தாளர் உள்ள கொண்டு வந்து எழுதி வைக்க முடியும். அதுக்கு உண்டான வேலை இப்பயே ஆரம்பிக்கணும். அதை இப்பதான் நல்லா வெரைட்டி கிடைக்கும். திருப்பி நானே எழுதுறது மற்றவங்களே எழுதுங்கிறது வந்து எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அடுத்து வந்து அந்த வீக்லி சண்டே ப்ரோக்ராம்ல வந்து இது ஒரு 10 நிமிஷம், அதாவது ஒருத்தரே பேசுறதுங்கிறது ஒண்ணு, அது கொஞ்சம் மொனாட்டனஸா இருக்கலாம். இல்லாட்டி ஒருத்தரே பேச கொடுக்கும்போது அவங்களால அந்த 40 minutes என்கேஜ் பண்ண முடியல. 40-50 minutes
அதுக்கு நடுவில் என்ன பண்ணான்னா, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கொண்டு வரலாம், நான் இந்த புத்தகத்தை இப்ப படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். அது வந்து அவங்களுக்கு அதை வந்து கன்வே ஆகும், என்ன படிக்கிறாங்க, அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இந்த மாதிரி என்ன ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் எழுதுறாங்க. இப்போ இராமுருகன் வந்து டோக்கியோன்னு ஒரு புக்கு பத்தி பேசினா, அது நான் புக்கு வாங்கி பார்த்தேன். நான் அவ்வளவு நல்ல புத்தகம் அது. அந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் புத்தகம், இந்த தமிழ் எதா இருந்தாலும், நான் இந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, நான் கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கு, ஸோ ஈ கேன் ரெக்கமெண்ட் ஒரு புக்கை. ஸோ அது ஒரு ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சியா அது சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு இதுலயுமே ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சியா அதை கொண்டு வரலாம். 2025 ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மகுடமா வயசு சாரோட ஆவணப்படமும் நம்மளோட தீபாவளி மலர் இருந்தது. 26 இதோட நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளேன். நன்றி. தேங்க்யூ ஹரிகரன், தேங்க்யூ. அதிரன் சார். அடுத்தது ரேவதி. அனைவருக்கும் மாலை வணக்கம். சார், இந்த ஆண்டு குவைத்துக்கும் எனக்கான பாண்டிங் வந்து என்னோட புக் ரிலீஸ் ஆனதுனால எனக்கு அந்த பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் இந்த 2025 தான் ஆக்டிவாக குவைத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் ஃபாலோ பண்ணது இல்லை. ஸோ ரொம்ப எனக்கு அதில் பிடிச்சது வந்து அந்த அளவலாவல், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குவிகம் அளவலாவல். அப்புறம் வந்து இந்த கவிதைக்குள் கதை ஒரு அனெக்ஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. என்னுடைய சஜஷன் சொன்னால், மொழிபெயர்ப்பு கவிதைகள் கொண்ட வேறு மொழியிலேருந்து இந்த கிளாசிக்கல் சீரீஸ், இப்போ ராஃபர்ஸ் ஃபாஸ்ட்னு வச்சிங்களேன், அவரோட கிளாசிக்கல் சீரீஸு அப்படி கொண்டு வரலாமான்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் ட்ரை பண்ணி, இப்போ ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு வந்து பெரிய சேலஞ்ச் இருக்கிற மாதிரி தெரில. யார் வேணாலும் பண்ணலாம் ஈஸியாக. கொஞ்சம் தமிழ் அறிவு இருந்ததுன்னா, தமிழ் புலமை இருந்ததுன்னா ஈஸியாக அது நல்லபடியாக பண்ணிடலாம். அதனால் ரொம்ப சிரமப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து குழந்தைகளை நம்ம கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் டேலண்ட்டை கொண்டு வரணும். குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். சில்ட்ரன்ஸை, தட் மீன்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், டீனேஜர்ஸு, அவங்க கதையோ எதோ எழுதலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அதர் நம்ம அந்த கதை, கவிதை, கட்டுரையிடோ நிப்பாட்டிடாமல் அதர் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ், ஃபார் டிராயிங், அந்த ஆர்டிஸ்ட்டு, கார்ட்டூனிஸ்ட்டு அவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா, அவங்களுக்கு குவைத்தில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன் தாழ்மையாக. அப்புறம் இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது ஒரு பட்டிங் டேலண்ட்டு. நம்மளே இருப்பாங்க யாராவது குழந்தைகளை முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை நம்ம இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விருப்பம். குவைத்துக்கு மனமார்ந்த நன்றி. என்னுடைய புத்தகம் வெளிவந்தது, அதுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் எல்லா பக்கமும் கிடைச்சது. அதுக்கு நான் குவைத்துக்கும், கிருபானந்தன் சாருக்கும், குவைத்தீம் அனைவருக்கும், சுந்தரராஜன் சாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அதிரன். ரேவதி. அடுத்தது மிஸ்டர் கணேஷ்ராம். அன்மியூட் பண்ணி. வணக்கம் சார். எல்லாரும் சொல்ற மாதிரி நாமளே ஷூட்டு கொடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. எனக்கு வந்து இந்த மகாகவியின் மந்திர சொற்கள் வந்து கண்டினியூஸா ஏதாவது ஒண்ணு, இதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதை மட்டும் நிறுத்தவே கூடாது சார். ஏன்னா புதன்கிழமை வந்தாலே நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ வாவசி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி குயில் பாட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. இப்ப இந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப பாரதியார் என்ன கருத்து சொல்றான்னு நம்மளை கையை பிடிச்சி அழிச்சு கூட்டின்னு போகும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாரதியார் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியறது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது அப்புறம் தீபாவளி மலர் ரொம்ப நல்லா இருந்தது. அது புதுவிதமா 3 பத்திரிகை சேர்ந்து போட்டது. அதுக்கப்புறம் ஒத்தொத்தட்டியும் யார் யார் என்னென்ன டேலண்ட் இருக்கோ அவள்கிட்ட கேட்டு போட்டதுன்றது ரொம்ப நல்லா இருந்தது. அதை நம்ம பண்ணலாம். சொல்ற மாதிரி நீங்க வந்து 2 புக்கு போடணும்னு கொஞ்சம் கஷ்டம்தான் அவளுக்கு. தே ஹேவ் டு திங்க் லைக் தட். அது நம்ம சொல்ல முடியறது இல்லை. பட் தீபாவளி மலர் கண்டிப்பா நீங்க போடலாம் சார். அது ஒண்ணு கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நேரடி நிகழ்வுல சில சமயம் ஆடியோ வீடியோ கொஞ்சம் சரியா வர முடியாம இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்களாட்ட அது இந்த ஜூம்ல பாக்குற போது கொஞ்சம் இந்த ஆடியோ வீடியோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா வில் பி ஹாப்பி வித் தட். அதுக்கப்புறம் சொலவடை திருக்குறள், அது ரொம்ப நல்லா இருக்கு. திருக்குறள் பத்தி நம்ம வந்து ஒரு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. படிச்சிருக்கோம் நம்ம. பட் அது அதனால அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். அடியார் அந்த புராண இதிகாசங்கள்லாம் நிறைய இது பண்ணேன். அது பண்ணினாக்க அந்த புராணங்கள்ல என்ன இலக்கியம் இருந்ததுன்னு கொண்டு வருது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது 2-3 பண்ணலான்னு எனக்கு ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம புராணங்களையும் புரிஞ்சுக்க முடியுது, இலக்கியத்தையும் அதுல புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டுமே. வி ஆர் நாட் கோயிங் டு த சைவசம், விஷ்ணுசம் அந்த மாதிரி நம்ம போறது இல்லை. ஸோ அது நல்ல அது நல்லா இருக்கு சார். அது வந்து இது பண்ணலாம். எப்படி சில்ட்ரன் எல்லாம் எப்படி கொண்டுறதுன்னு தெரியல. என்னோட பேரன் பேத்திகளை எப்படி கொண்டுறதுன்னு தெரியல. அது ஒரு நல்ல ஐடியா தான்.
பட் எப்படி கொண்டு வருதுன்றதை நம்மளா டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த நாடகம் மாதிரி ஏதாவது ஒண்ணு, இந்த ஆவணப்படம்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி ஏதாவது நாடகமா நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஏதாவது நாடகமா போட்டு நம்ம அந்த இதெல்லாத்தையும் வந்து மற்ற பெரிய என்ன ஒரு ஃபேமஸ் பர்சன்ஸ் அவளுடைய கதைகள்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நாடக வடிவில் போட்டா கொஞ்சம் அதை அட்ராக்ட் பண்ண முடியும்னு தோன்றது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ 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 சார். கணேஷ் ராம், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அடுத்தது நாகேந்திர பாரதி. வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லாருடைய ஒப்பீனியனும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல புதுசா எப்படி சொல்றதுன்னு தெரியல. குவிகம் வந்து இப்போ மராமத்து பண்ண வேண்டிய நிலைமையில இல்ல. இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இதுவரையும் பிரமாதமா தான் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் என்னென்னலாம் இன்னைக்கு நமது சமூகத்துல இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் எனக்கு தோணின ஒரு விஷயத்த நான் சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய பார்ட்டிசிபேஷன் கிடையாது எனக்கு குவியத்துல. பட் இருந்தாலும் அப்பப்ப வரதை வச்சு நான் சொல்லும்போது இது ஒரு ஃபேமிலி குரூப்பா தான் இருக்கு. திரும்பி திரும்பி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான் திரும்பி திரும்பி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தான் ஹரிகரன் கூட சொன்னார் ஆக்சுவலா. நம்ம வந்து இதை விஸ்தரிக்கல அப்படின்னு அல்ல, அதற்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடலை அப்படின்னு கூட தோன்றது எனக்கு. திருப்பி திருப்பி நம்மளே சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிக்கிறோம், நமக்கே பேசிக்கிறோம். எந்த ஒரு புக் ரிவ்யூ ஃபங்க்ஷனா இருந்தா கூட ஒரு 100 பேர்ல ஒரு 50 பேர் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அதே ஃபேஸ் அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து ஏன் இதை வெளியில கொண்டு போக முடியல அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வண்ணதாசன் வந்து அவருடைய இதுல எழுதும்போது ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒரு நியூ ஆத்தரை பத்தி பேசுறாரு, அவங்க புக்கெல்லாம் பத்தி எழுதுறாரு. அவங்களெல்லாம் பத்தி நமக்கு தெரியவே இல்லை. ஏன் இது மாதிரி தெரியல அப்படின்னு தெரியல. அந்த காலத்துல இந்த கணையாடியில வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அதுல வரும். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாசகர்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா இந்த குவிகத்தை பொறுத்தவரை இதுவும் கணையாடி ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். என்னன்னு கேட்டா நம்மளுடைய வாசகர்கள் எல்லோருமே எழுத்தாளர்களாக இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல படைப்போட வந்து தொடர்பு கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அவங்ககிட்ட போய் அந்த மாதிரி இதை தாண்டின மிகப்பெரிய இலக்கியங்கள் வந்து வெளியில பிறவி கிடக்கும் போது ஏன் அதை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். சோ வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சார். அது எனக்கு தெரிஞ்சு நல்ல பிரமாதமா போயிட்டு இருக்கு. இப்ப யார் யாருக்கெல்லாம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி அதர் மீடியாஸ்ல வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளுடைய அந்த குவிதம் மினிதழ் இதெல்லாம் நீங்க கொடுக்கறத வந்து நம்ம அந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். ஒரு பிடிவாதமா ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினரும் வந்து அதுல கொண்டு போய் சேர்த்தோம்னா முடிஞ்ச வரையும் இது வந்து வெளியில போகும். குவிகத்துல இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது வெளியில தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ கணேஷ் ராம், ரொம்ப நன்றி. நாகேந்திர பாரதி, அதுக்கு அடுத்தது ராயச்செல்லப்பா சார். நன்றி சுந்தரம் சார். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுந்தரம் சார் ஆரம்பத்தில் போட்ட அந்த ஸ்லைட்ஸ்லயே எல்லாத்தையும் கவர் பண்ணி அதை தவிர அடிஷனலா என்ன பண்ணணுங்கிறதுக்கும் ஒரு குழு கொடுத்துருக்காரு. அதே வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட பண்ணியிருக்காரு. ஸோ அதையெல்லாம் கண்டிப்பா அவர் பண்ணட்டும். அவருடைய அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் பண்ணட்டும். அதே தவிர ஒருத்தருக்கும் வந்து ஒரு விதமான ரசனைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது புரிஞ்சு கிடக்கிறது எக்கச்சக்கம். குவியத்துல குறும்பு தினமா இருக்கட்டும், குவியம் அளவலாவலா இருக்கட்டும், யூடியூப்பா இருக்காது, எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்கு. நம்மளும் நம்மளுக்குரிய ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நம்மளுக்கு என்ன ரசனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் படிக்க முடியுது இல்லை பார்க்க முடியுது. அந்த லெவல்ல வந்து என்னை பொறுத்த மட்டும் என்னோட ரசனைகள் அந்த ஆங்கிள் தான் நான் இதை பார்த்து சொல்றேன். எனக்கு பிடிச்சது வந்து நகைச்சுவை, சங்கீதம், செயற்கை நுண்ணறிவு, பயண இலக்கியம், நுண்கலைகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குவியத்துல அப்பப்போ வருது. நீங்க வந்து அதை சிறப்பிதழ்னு வெளியிடுறேன்னு பிளான் பண்றீங்க இல்லையா, அதுல வந்து இந்த இதுகளுக்குன்னு தனிப்பட்ட முறையிலேயே சிறப்பிதழ் வெளியிடலாம். நகைச்சுவை, சங்கீதம், செயற்கை நுண்ணறிவு அண்டு நுண்கலைகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணலான்னு தோணுது. இது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆர்வத்தினால இதை நான் படிப்பேன், எனக்கு பயன் கிடைக்குங்கிற முறையில ஒரு செல்ஃபிஷா தான் சொல்றேன். மற்றபடி ஜென்ரலா நீங்க எவ்வளவு யோசிச்சு எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை எவ்வளவு பண்றீங்க. மற்றபடி பொதுவான விஷயங்கள் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றதா இருந்தா 1-2 தோணுது. நம்ம குழுவுல இப்ப வாவை சார், சிவசங்கரி மேடம், அது மாதிரி பல மூத்த தமிழர் இளைஞர்கள் எல்லாம் நீங்க அவங்க நம்மளோட இணைந்து பயணிக்கிறதுங்கிறது குவியத்திற்கு ஒரு வரம் தான். ஸோ அவங்களை சிறப்பிக்கிற மாதிரி நீங்க இப்ப வாவை சாருக்கு ஒரு இது பண்ணிருக்கீங்க. அது மாதிரி சிவசங்கரி மேடத்துக்கு பண்ணலாம். அது ஏற்கனவே பண்ணியிருக்காங்களான்னு தெரியலைன்னு கூட சொன்னார் ஹரிஹரன் சார். இன்னமும் நம்ம குழுவுல சேர்ந்து இயங்குகிற பலருக்கு, பல மூத்த படைப்பாளிகள், அழகிய சிங்கர், வத்சலா மேடம், இந்த மாதிரி 2 பேர் எனக்கு உடனே மூத்தவங்கன்னு ஒன்று டக்குன்னு ஞாபகம் வந்தது. இவங்களெல்லாம் சிறப்பு செய்யற மாதிரி சில அந்த படங்கள்லாம் நீங்க அந்த ஆவணப்படங்கள் தயாரிக்கலாம். அது ஒரு பெர்மனண்டான ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி சாகித்ய அகாடமி பரிசு மாதிரி நோபல் பரிசு பெற்ற இலக்கியங்கள்,
இந்த மாதிரி அயல்நாட்டு இலக்கியங்களை பற்றியும் எல்லாருக்கும் கிடைக்கும் மாதிரி அறிமுகம் செய்யலாம். இந்த ஒரு பக்க கதை போட்டிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில என்னால 2 பக்கம் தான் எழுத முடியும். வளவலன்னு சொல்லலை, எக்கச்சக்கமா எழுதுனா நான் படிக்கிறதும் இல்லை, நான் எழுதுறதும் இல்லை. ஸோ தனிப்பட்ட முறையில என்னோட அபிப்பிராயம், யாரையும் நான் இது பண்ணல. ஸோ அந்த விதத்துல எனக்கு இந்த ஒரு பக்க கதை போட்டி நிச்சயமா எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல நான்லாம் கலந்துக்குவேன், அதை படிப்பேன் அப்படிங்கிற நினைப்பு வருது. அதே மாதிரி இந்த அதான் அயல்நாட்டு இலக்கியங்கள், அப்புறம் நான் இப்ப குவியங்கள்ல படிக்கிறதே பெரும்பாலும் ரொம்ப செலக்ட் பண்ணி தான். எல்லாருமே எல்லாம் படிக்கிறாங்களான்னு தெரியாது. சங்கீத ரசனை படிச்சிறேன், உங்களுடைய அயல்நாட்டு இதிகாசங்கள் படிச்சிறேன், பாஸ்கரன் சார் கட்டுரை படிச்சிறேன். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் அவங்க ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி வர்றப்போ நீங்க அதையெல்லாம் ஆலோசனை பண்ணி நீங்க எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி நீங்க எப்படி கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போங்க. அதையெல்லாம் நீங்க ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி தான் உங்களுடைய இதுல பேசியிருக்கீங்க. ஸோ என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இதுதான். மற்றபடி மீட்டிங்கள் எல்லாம் இன்வால்வ் பண்ணி எல்லாரையும் இன்வால்வ் பண்ற மாதிரி பண்ற விஷயங்களுக்கு ரொம்ப அதிக பேர் வருவாங்கன்னு தோணுது. நீங்க ஒருத்தர் 3/4 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் 15 பேர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறத விட ஒரு 5 பேரோ 10 பேரோ பல விஷயங்களை பத்தி பேசுற மாதிரி இருந்தா அந்த 10 பேரு அவங்களுடைய நண்பர்கள், இந்த மாதிரி பல பேர் கலந்துக்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அப்பப்போ நமக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்களை பத்தி நமக்கு இவங்க மீனாட்சி மேடம் சொன்ன மாதிரி அவங்கள பற்றிய அவங்கெல்லாம் அந்த சில நாதஸ்வர கலைஞர்களை பற்றி எல்லாம் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ அது மாதிரி இதெல்லாம் நீங்களே யோசிச்சு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. தனிப்பட்ட ரசனைங்கிற முறையில் நான் இதையெல்லாம் சொன்னேன். இதை என்ன எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி. இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கலாம். எனக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம்னு என்ன சார், இன்னொரு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பேச வந்துருங்க. அத்தனை பேரும் உங்களுடைய கருத்தை இன்னைக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ ராய செல்லப்பா சார் அடுத்து, அதுக்கு அடுத்தது இந்திரநீலன் சுரேஷ். வாவேசு சார் நீங்க கடைசியா வர்றீங்க. ராய செல்லப்பா சார் வாய்ஸ் கேட்கல, இல்ல மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க, இப்போ அன்மியூட் பண்ணுங்க உங்க. இல்ல வாய்ஸ் கேட்கல உங்க வாய்ஸ். அது பாருங்க, அதுக்குள்ள நம்ம இந்திரநீலன் சுரேஷ் சார் சொல்லட்டும், அப்புறம் நீங்க சரி பண்ணிட்டு வாங்க. பிக்சரே இந்திரநீலன் ஸ்டாட்டிக்கா இருக்கு, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம். சார் இந்திரநீலன் சார் நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் 2026 ஃபார் எவ்ரி ஒன். இந்த குறும்புதினம், அளவலாவல், குவிகம் இன் டோட்டல் குவிகத்துல ஒரு தினசரி பத்திரிகைக்கு என்ன வேலை பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வேலை பண்ணாதான் இவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சுந்தரராஜன் சாரும் கிருபானந்தன் சாரும் ஏதோ இந்த அடுத்த நாள் பத்திரிகை வரப்போகுது அப்படிங்கும்போது ஒரு ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி குடோஸ் டு தெம். அந்த ஹார்ட் ஒர்க் வி ஷுட் ரெகனைஸ், கண்டிப்பாக ரெகனைஸ் பண்ணோம். ஏன்னா மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு அவங்களோட டே டு டே உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிகிறது. இந்த வருஷத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்ததுல வாவேசு சாருக்கு ஒரு சிறப்பு செய்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அதுக்காக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மின்னிதழ் ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிறைய மின்னிதழ்கள் பார்க்குறேன். ஆனா குவிகம் மின்னிதழோட அந்த ஃபார்மேட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பிக்சர்ஸ் வர் ஒன் ஆஃப் த செகண்ட் பெஸ்ட். யாருக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அதை தனித்தனியாக பிரித்து படிக்கிறதுக்கும் தேடி தேடி அலையாம படிக்கிற அளவுக்கும் கொடுக்குறாங்க. அது யார் அந்த ஃபார்மேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு குடோஸ் டு தெம். அது அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இட் இஸ் கோயிங் கிரேட். என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன்ஸ் அப்படின்னு பார்த்தானாக்க, இந்த வருஷத்துல புதையல் மாதிரி நிறைய நிறைய நல்ல நல்ல கட்டுரைகள்லாம் அங்கேயுமா செதறி இருக்கு. அத மலையாள மனோரமா இயர் புக் மாதிரி ஒரு குவிகத்தோட கடைசி அதாவது டிசம்பர்ல இப்ப எப்படி ரிவ்யூ பண்றோம் இல்லையா, ஜனவரியில ஒரு கண்டிப்பாக இயர் புக் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் குவிகம். ஏன்னா யாராவது மிஸ் பண்ணியிருந்தா கூட அதை விடாம அதை படிக்கிறதுக்காக அதை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதை நீங்க பிடிஎஃபா கொடுத்தீங்கன்னாலும் பீப்புள் வில் ஈஸிலி ஸ்டோர் இட் அண்ட் ரீட் இட். ஏன்னா நம்ம மக்களுடைய நல்ல உழைப்பு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கான காரணமா சொல்றேன்.
சிறுகதை தேர்வு சிவசங்கரி மேடம் அந்த ஒரு பிக் தேங்க்ஸ் டு ஹர் ஃபார் அந்த மாதிரி பிக் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு. சிறுகதை தேர்வில் வந்து எனக்கு வந்து அந்த மாதத்தில் வந்த கதைகள் அப்படிங்கிறது இல்லாமல் அதாவது மாதமோ வார இதழ்களையோ தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் உதாரணமாக இப்போ பூபாலம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, விருட்சம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, இல்லை அப்பப்போ வருது. இது மாதிரி சில இதழ்கள் வருகிறது. அதில் கூட பெஸ்ட் கதைகள் வருது. அதையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமான்னு எனக்கு தெரியல, கன்சிடர் பண்ணுறோமான்னு தெரியல, அல்லது மாதம் மாதம் வர்றது மட்டும் தான் எடுக்கிறோமாங்கிறது தெரியல எனக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறோன்னா நான் ரியலி தேங்க்ஸ். அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். குறும்புதினத்தில் வந்து 3 புத்தகத்தில் ஒன்று வந்து யூ கேன் டெடிகேட் இட் ஃபார் சிறந்த கட்டுரைகள், சிறந்த சிறுகதைகள், அப்புறம் ஒரு இலக்கிய கட்டுரைகளுக்கு, ஆன்மீக கட்டுரைகளுக்கு, சரித்திரத்திற்கு, விஞ்ஞானம் பற்றி எழுதணும்னு சொன்னாங்க, விஞ்ஞானத்துக்குன்னு ஒன்று டெடிகேட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12 இதழ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது ஒன்று வந்து ஒன்லி ஃபார் சிறந்த இலக்கிய கட்டுரைகள் சேர்த்து ஒரு புக்கு. ஏன்னா 3 புக்கு குறும்புதினத்தில் 3 வருது இல்லையா, அதில் ஒன்று வந்து இந்த சிறுகதைகள், கட்டுரைகள், அந்த எவ்வளோ பேஜஸ் இருக்கோ அதுக்கு வந்து அது ஒதுக்கி அதோட ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ரொம்ப உழைப்பு நிறைய போடுறீங்க. ஆனால் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா நான் அதை கருதுறேன், கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் 1000 பேராவது இன்னைக்கு தேதியில் குறைந்தபட்சம் 1000 பேர் எழுதுறாங்க. நம்ம நண்பர்களை கணக்கு போட்டாலே ஃபேஸ்புக் பார்த்தாலே தெரியும். எல்லாரும் விழாவுக்கு வராங்க. இந்த விழாவில் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்கோடு வச்சு எல்லாரையும் நம்ம வந்து மெம்பராக சேர்க்கணும். யாரெல்லாம் நண்பர்கள் புக்கு ரிலீஸ் பண்ணும்போது அதில் குவிகமோட பார்கோடு வச்சு வருவார்கள். ஏன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கேட்கும் பொழுது அது மிஸ் ஆகிடுறது. சில பேர் மிஸ் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, முடியாது. எவ்ரி குவிகம் மீட்டிங் இன்க்ளூடிங் ஸ்மால் அளவில் அந்த மீட்டிங்கில் கூட அதை வைக்கணும். ப்ளீஸ் ஸ்கேன் யுவர் பார்கோட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் குவிகம் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ உழைப்பு போடுறதுக்கு நிறையா ஸ்பான்சர்ஸ், நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். குறைந்தபட்சம் 1000 பேர் வரணும். 1000 பேர் இருக்காங்க, கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை கேட்கும்பொழுது அது மிஸ் ஆகிடுறது. அதனால் எல்லா நண்பர்கள் புக் ரிலீஸ்லையும் அந்த இது வைக்கணும்னு நான் கேட்குறேன், பார்கோட் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஜிபே இப்போ இருக்கிற காலத்தில் இதை அப்படியே ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 1000 rupees இதெல்லாம் நான் கண்டிப்பாக மக்களால் பண்ண முடியும். குறைந்தபட்சம் 1000 பேர் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஆயிடுச்சாலப்பா, அட்மிட் பண்ணீங்க, பேச வருதான்னு கேட்க பார்க்கலாம். இது வருதானே ஆடியோ? இல்லை சார், ஐ திங்க் ஆடியோ பிளாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ்டத்தில் பாருங்க, அது இன்னும் சரியா வரல. இப்போ வந்து ஷியாமலா கோபு, நீங்க சுருக்கமா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஒரு 5-6 பேர் கேட்டு முடிப்போம். அடுத்தது முத்துக்குமரன் சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாமே மிகச்சரியா போயிட்டு இருக்கு, செஷன் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய இது ஒண்ணுதான், நாங்க வந்து ஒரு ரைட்டர்ஸ் கஃபேன்னுட்டு ஒரு குரூப், நாங்க ஒரு 30 பேர்கிட்ட ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கோம். அதுல வந்து உங்களுடைய அந்த இணைப்பை வந்து நான் எவ்ரி டைம் நான் சண்டே இதை ஷேர் பண்ணுவேன். நான் இதுல எல்லாரும் கலந்துக்க சொல்லி நான் ஷேர் பண்றது என்னுடைய பழக்கம். அதே மாதிரி எங்களுடைய ரைட்டர்ஸ் கஃபேல இருந்து எழுதுற உங்களுடைய லிங்கை வந்து நாங்க வந்து எல்லாத்தையுமே ஃபேஸ்புக்லயும் நாங்க ஷேர் பண்ணிடுறோம் ஆட்டோமேட்டிக்கா. விமர்சனம் எல்லாம் எழுதுறாங்க எங்க ரைட்டர்ஸ், அதெல்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என்னன்னா எங்க ரைட்டர்ஸ் வந்து எல்லாருமே புக்கு பப்ளிஷ் பண்றதை பத்தி ஒரு டிஸ்கஷன் இப்ப 2 நாளா அங்க ஓடிட்டு இருக்கு. அதுல உங்ககிட்ட இருந்து சரியான ஒரு தகவல் நம்ம வந்து அதை ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றதுக்கும் சரி, மத்த குரூப்ல ஷேர் பண்றதுக்கும் சரி, இந்த மாதிரி புத்தகத்துக்கு எவ்வளவு ரூபாய், அது என்ன இது, அந்த இது வந்து கரெக்டான இதை நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அதை ஃபேஸ்புக்லயும் நாங்க எங்களுடைய பேஜஸ்ல நாங்க ஷேர் பண்றது கொள்றது, அது இன்னும் கொஞ்சம் நாங்க எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி நான் என்னுடைய பார்ட்ல உங்களுடைய இணைப்பை இனிமே என்னுடைய ஃபேஸ்புக்ல நான் வந்து அதை பொது வெளியில நான் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது சரின்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் செய்யறேன். என் பங்காக நான் அதை செய்கிறேன். நன்றி சார்.
தேங்க்யூ மேடம். அந்த ரைட்டர்ஸ் புக்கு யாராவது என் புக்கு ஏதாவது போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்க கிருபானந்தன் மேடம் அவரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. கிருபானந்தன் சார். இல்ல அதுதான் அது That'll be nice. சொல்லியிருக்கோம் சார், சொல்லியிருக்கோம். ஆனா ம். கரெக்ட் டீடைல்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை ஷேர் பண்ணிக்க டிஸ்கஸ் பண்ண வசதியா இருக்கும். ஃபைன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தது இவரு முத்துக்குமரன் சார். முத்துக்குமரன், நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. சார், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். குவிகம் 2025 மிக நல்ல சாதனைகளை செய்திருக்கிறது. வரும் புத்தாண்டிலும் மேலும் சாதனைகள் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துகள். நான் சில கருத்துக்களைத்தான் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். குறு புதின இதழில் வேறு ஏதாவது சேர்க்கலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். அதில் பிரபல இப்போது இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், ஓவியர்கள் இவர்களுடைய பேட்டிகளை இடம்பெற செய்தால் ஒரு ரிலீஃபாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே போன்று குவிகம் மின்னிதழில் அதிகமாக எப்பொழுதாவதுதான் கவிதைகள் வருகின்றது. அதை ரெகுலராக ஒவ்வொரு இதழிலும் கவிதைகள் இடம்பெற்றால் சிறப்பாக இருக்கும். அதை உரியவர்கள் கவனத்தில் கவிதை விருப்பமாளிகள் இருக்க வேண்டும். அதே போன்று நமக்கு டாக்டர் ஜெய் பாஸ்கரன் போன்றவர்கள் எல்லாம் நமது இதாக இருக்கிறார்கள். நமது இதழில் மருத்துவம் தொடர்பான விஷயங்கள் மாதந்தோறும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும். அதே போல விஞ்ஞான கட்டுரைகளுக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் அவ்வப்பொழுது வெளியிட்டால் இன்னும் நன்றாக இருக்கும். அப்புறம் சரியாக கடைசியாக ஒரு என்னுடைய கருத்து, இப்பொழுது SAP அண்ணாமலை உடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அது சம்பந்தமாக நாம் அழியாத ரேகைகளில் மாலன் இது நாம் பதிவு செய்தோம். இதுபோல ஆண்டுதோறும் 100ஆண்டு விழாவுக்கு பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி சமயத்தில் குவிகம் நாம முன்னதாகவே அந்த 100ஆண்டு காணும் எழுத்தாளர்களை பற்றிய தகவல்கள், அவர்களுடைய கதைகளை பற்றிய சில விவரங்களை குறிப்பிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. குவிகம் மேலும் மேலும் படைப்பு மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துகள் சார். நன்றி நன்றி. அடுத்தது இப்ப அழகையா சார். அழகையா அருண், அவர் இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு சார். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்ல முடியுமா? சார் சாய் கோவிந்தன் சார். அப்பு சிவான் வந்திருக்காரு, அவரை கூப்பிடலாம். அப்பு சிவா. ஓகே. சரி சாய் கோவிந்தன் கேட்டு அவர் கூப்பிடலாம். அப்பு சிவா கூப்பிடலாம். டெஃபினட்டா. துரை தனபாலன் வந்திருக்காரு. சாய் கோவிந்தன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய 3 கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வினாடி வினா நிகழ்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் குவார்ட்டர்லி ஒன்ஸு. வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ஒரு நேரடி நிகழ்வாக பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. நேரடி நிகழ்வாக ஒரு வினாடி வினா பண்ணால் அதனோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். அது முயற்சிக்கலாம். அது மாதிரி ஒரு பக்க கதைகள் பற்றியும் பேசியிருக்கோம், ஆத்திச்சூடி கொன்றை பற்றியும் பேசினோம் இப்போது. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய எழுத்தாளர்களே ஆத்திச்சூடியிலேருந்து இந்த கொன்றைவேந்தன்லேருந்து எடுத்து அதுக்கு ஒரு பக்க கதை மாதிரி எழுதி கொண்டு வரலாம். அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். 3வது பார்த்திங்கனாக்க, வெளிநாட்டில் நிறைய பேர் தமிழில் எழுதுகிறாங்க. நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, லைக் இந்த மிடில் ஈஸ்ட்லேயும் சரி, கனடா, USA, சிங்கப்பூர், நிறையா நாடுகள்லேயும் எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க தமிழில். அவங்கள இப்படியா நம்ம கண்டுபிடிச்சி அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷனை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணலாம். வருஷத்துக்கு 2 தடவையோ கூட நம்ம ரீச் அவுட் பண்ணி, இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே அந்த ரீச் அவுட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு எழுத்தாளர்களை கொண்டு அவங்கள பேச வைக்கிறது, அவங்களோட படைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தளமாகவும் நம்ம அமைச்சு கொடுக்கலாம். இந்த 3 கருத்தில் இன்னொரு கடைசியாக ஒரு கருத்து, குறும்புதி நம்மளோட கவர் பேஜ் எனக்கு நிறையா சமயத்தில் நெருடலாக இருக்குது. அது இப்போ படங்கள் அழகாக வர ஆரம்பிச்சிடுது. முன்னையோடு எனக்கு நல்லா தெரியுது. இப்போ கவர் பேஜ் குறும்புதினத்தோட கவர் பேஜ் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. பட் அதில் உள்ளே வர அந்த கதைகளோட தலைப்பெல்லாம் அதுலேயே போட்டு ஓவர்லேப் பண்ணி அதெல்லாம் பண்ணுறோம். அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் மாற்றுறதுக்கு யாராலும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஏன்னா அந்த என்ன கதைகள்ன்றது பின்னாடி இருக்குது, உள்ளே பார்த்தாலும் இருக்கும். அந்த கவர் பேஜில் வேணுமா, இல்லை கவர் பேஜ் வேணும்னா ப்ளைனாக இருந்துட்டு இந்த குறும்புதினம் மட்டும் இருக்கலாமா, ஏன்னா அழகாக வந்துட்டுருக்கு.
இது வந்து நெருடலாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ சாய் கோவிந்தன். அடுத்தது சார் அப்பு சிவா, உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்களேன். வீட்டில் சார் சொல்லுங்க சார். சார் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க சார், கேட்குது. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சார். முதல் தடையாக இந்த இது கூட்டத்தில் கலந்துக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி குவிகம் இதழ் வந்து எப்பவுமே ஒரு சிம்பிளாக இல்லாமல் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் சிம்பிள்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹை லெவல் எப்படி ஒரு புத்தகம் தயாரிக்கப்படுமோ அந்த மாதிரி பக்கங்களாகட்டும், அந்த பைண்டிங், முக்கியமாக அந்த பைண்டிங் சொல்லுவாங்க, பைண்டிங் இருக்கட்டும், அந்த பேப்பர் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். உள்ள தரம் என்ன எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தயாரிப்பும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் தொட்டுடுறீங்க. சிறுகதை ஒரு சமயம் குறுங்கதை, கவிதை எல்லாமே தொட்டுடுறோம். சிறார் இலக்கியத்தை நம்ம ஏதாவது ஒரு மாதம் ஒதுக்கி பண்ணலாமா? சிறார் இலக்கியத்துக்குன்னு அதுக்குன்னு தனி இயக்கமே இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே சிறார் இலக்கியம் படிச்சுட்டு தான் இப்போ இங்கே உட்காந்து பெரியவர்கள் இலக்கியத்தை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த சிறார் இலக்கியத்துக்கு தகுந்த ஆட்கள் இருக்காங்களா? அது சரியானபடி கொண்டு போக நிறைய எழுதுறாங்க. நிறைய இப்போ சீசன் போல் குழந்தைங்க கதை நிறைய கொட்டி வருது. ஃபேஸ்புக்லேயே பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் தரமானதாக நம்ம வருதா? பழைய காலம் மாதிரி வருதா? நம்ம படித்த சிறார் கதைகள் மாதிரி இப்போ வருதா? வாண்டு மாமா, அளவலி இப்போ மாதிரிலாம் இப்போ இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இப்போ ரொம்ப பேர் இல்லை. அதுக்காக நம்ம ஒரு மாதம் ஒதுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆசை சார். ரெண்டாவது வந்து இந்த இலக்கியத்திலே சித்திரக்கதைகள்னு ஒரு வகையே இருந்தது. உங்களுக்கு விகடன்லேயோ சரி, குமுதத்துலேயோ சரி, கல்கியிலையோ எந்த இதெல்லாம் இருந்தாலுமே அதில் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் சித்திரக்கதைகளுக்குன்னே விடுவாங்க. ஆனால் சித்திரக்கதைகள் எல்லாமே குழந்தைங்களுக்கானது அப்படின்ற மாதிரி இந்த காலத்தில் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அது குழந்தைகளுக்கானது, அது ஒரு இலக்கிய வகை. சிறுகதை எப்படி ஒரு இலக்கிய வகையோ, நாவல் எப்படி ஒரு இலக்கிய வகையோ, அதுபோல் சித்திரக்கதை அப்படிங்கிறது ஒரு இலக்கிய வகை. அதில் குழந்தைங்களுக்கான இலக்கியமும் உண்டு, பெரியவர்களுக்கான இலக்கியமும் உண்டு. சமீபத்தில் புதுமை பித்தனோட கபாடபுரத்துக்கு வந்து ஒரு சித்திரக்கதை ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சுந்தர ராமசிவனோட சிறுகதைகளை வந்து சித்திரக்கதையாக பண்ணிட்டு இருக்காங்க. வாடிவாசல் இப்போ காலச்சுவடு பதிப்பகத்தில் காமிக்ஸாக வந்திருக்கு. நாம் அதுக்குன்னு ஒரு சிறப்பிட விடுவாங்க. இப்போ நம்ம ஓவியர்கள் நிறைய இருக்காங்க. பழைய சித்திரக்கதை அலுவலர் இந்த செல்லம் அவர்களை பற்றிலாம் போடலாம். அது ஒரு சின்ன ஆசை சார். அது நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார். நன்றி. தேங்க்யூ சார். இந்த மாதிரி நிறைய ஓவியர், நீங்க ஒரு ஓவியர், நீங்க கொஞ்சம் அசோசியேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா நிறைய சித்திரக்கதைகள் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரலாம். சிறார் இலக்கியம் நம்ம ஒரு சிறப்பு நம்மளே ஏற்கனவே கொண்டு வந்தோம். நம்ம குவியத்துல போன வருஷம் ஒண்ணு பண்ணோம். நீங்க கூட ஆர்டிகல் எழுதிருந்தீங்க, அதுல நல்லா இருந்தது. ஆமா சார், கொஞ்சம் எல்லாரும் வெளியே கொண்டுட்டு போகணும் சார். அதுதான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி சொன்னாங்க, வெளியே நிறைய இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு நம்ம கொஞ்சம் அது விட்டுட்டோமோன்னு தோணுது. நிறைய குவிகள் வெளியே தெரியணும். நன்றி சார். தேங்க்யூ சார். தாமோதரன் சார், தாமோதரன் சொல்லுங்க சார். சார் வாழ்த்துக்கள், தொடரட்டும் தங்கள் பணி சார். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லாபம். எனக்கு வந்து ஒரு காலத்துல பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திக்கிறீங்க. நிறைய விஷயம் நேத்து பாருங்க, நேத்து அருமையா மருதகாசி இந்த அதை கேட்கும்போது இத்தனை பாட்டு அவர் எழுதிக்கிறாரு, நம்ம பார்த்து சாதாரண நினைச்சேன்னு. எனக்கு பூரண லாபம் சார். என்னுடைய இதுல எந்த அளவுக்கு வாசிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நான் கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். எந்த நிகழ்வுகளும் நல்லா கேட்டுட்டு இருக்கிறேன் சார். வாழ்த்துக்கள், தொடரட்டும் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ ராய செல்லப்பா வந்திருக்காரா? இது இருக்கா? ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடியவரு. சரி, இப்ப வேற யாராவது, வேற இன்னும் சார்? ராஜா உங்களுக்கு கருத்துக்கள் சொல்றீங்களா? உங்கள் பணி தொடரட்டும், அவ்வளவே. நன்றி. வேற யார் இருக்காங்க? ஓகே சார், வாவேசு சார், நீங்க கருத்து சொல்லிட்டோம்னா நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மறுபடியும் ஒரு முறை இந்த எல்லாரும் கூடியிருக்கிறார்களே சொல்ற இந்த ஆவணப்படம் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை செய்திருக்கிறது குவிகம். அதுக்கு நான் எஞ்ஞான்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நான் எழுதினேன். அதை மறுபடியும் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை குவிகம் என்றால்
கட்டப்படாமலே கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழு. இப்போ கட்டப்படாமல் கட்டப்பட்டு எப்படி அன்பாலே, நேசத்தாலே, ஒருமித்த கருத்தாலே நாம் எல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். எனவே அது அது தொடரும். இன்றைக்கு வந்து தமிழில் வந்து தட்டி கொடுக்கறது 2-3 விஷயம் இருக்கு. அதாவது முதுகுல தட்டினா ஒரு அர்த்தம், தோல்ல தட்டினா ஒரு அர்த்தம், கை தட்டினா ஒரு அர்த்தம். அதுபோல 20-25க்கு நாம குவிகத்துடைய முதுகை தட்டுவோம், பாராட்டுவோம். 20-26க்கு தோள் தட்டுவோம், கம்பீரமாக இனி எழுந்து நிற்போம் என்று தோள் தட்டுறது. ஆகவே நாம் முதுகை தட்டுவது, தோள்னா 2 தோள், கிருபானந்தன் அண்ட் சுந்தரராஜனுடைய தோள்களை நாம் தட்டி கொடுப்போம். இன்றைக்கு நிறைய வந்து நிறைய கருத்துக்கள், எவ்வளோ பேர் நிறைய கருத்துக்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம் களத்தை விரிவு செய்கிறோம். 2022 முதலாக எஸ் வைத்தீஸ்வரன் அவருடைய ஆவணப்படத்தை எடுத்தார்கள். 3 வருடங்களுக்கு பிறகு மற்றொன்று, இனி தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் வரலாம் என்று அப்படி களத்தை நாம் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். மின்னிதழே தொடங்கியது. மின்னிதழ் வந்து நம்ம மதுவந்தி சொன்ன ஒரு கருத்து அப்படின்னா, இந்த மின்னிதழ் வந்து நிறைய இருக்கிறது. அதான் நம்ம வந்து ஒரு அளவு வச்சுக்கணும். நிறைய படிக்க முடியாது, ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு. அதுக்கு என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னா, நானும் தொடர்ந்து எழுதுறேன். இந்த தொடராக எழுதக்கூடியவர்கள் வந்து மாசம் எழுதாமல் அவர்கள் இடைவெளி விட்டு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தொடர் வரலாமே, ஏன் வரக்கூடாது? எல்லா வருஷத்தும் ஒரு 10 தொடர் வந்துன்னா ஒன்றுத்துல 5 தொடர், அடுத்த மாசம் 5, ஒன்ஸ் இன் 2 monthsன்னு வந்தா கொஞ்சம் லெங்க்த்து குறையும். நானே வந்து பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆன உடனே அதை மூடி வச்சுட்டு படிச்சதோட போறோம். அதுக்கப்புறம் அடுத்து படிக்கும்போது எங்க படிச்சோம் ஞாபகம் இல்லை. ஃபிளிப் பேஜில் வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். தட் வே யூ கேன் ரிமெம்பர் த பேஜ் நம்பர் அண்ட் ஃபாலோ. அது 2 விஷயம் அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியம். நம்மை நாமே எப்படி மார்க்கெட் பண்றது அப்படிங்கிறது வந்து பீப்புள் லைக் சாய் கோவிந்தன் கேன் டூ தட். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷார்ட்ஸ் கொண்டு வரணும். நம்ம எத்தனையோ வந்து ஒரு அருமையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஷார்ட்ஸாக கொண்டு வரணும். இப்போ வந்து யூடியூப்பை திறந்தா எல்லாம் ஷார்ட்ஸ் தான். அதில் வந்து நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயத்தை வந்து அந்த 1 minute ஷார்ட்ஸ் போட்டோன்னா கீழே குவிகம் அப்படின்னு ஒரு அடையாளம் இருந்தால் ஐ எம் ஷூர் ஒரு வருஷத்தில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே அதிகமாகிடும். டெஃபினெட்லி அதை நம்ம ஏற்கனவே போன முறை சொன்னோம். ஆனால் அது வந்து அது டெக்னிக்கலி குவாலிஃபைடு பீப்புள் ஷுட் கெட் இன்வால்வ்டு. அது மை ரிக்வஸ்ட் இஸ் டுவர்ட்ஸ் தட். அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் நான் வந்து இதில் பார்த்து வந்து நம்ம இந்திரநீலன் சொன்னது இயர் புக், டு பிரிங் அவுட் அன் இயர் புக். அந்த இயர் புக்கு கூட வந்து எல்லாரும் பண்ற மாதிரி வந்து ஒவ்வொரு கட்டுரை அதுலேருந்து எடுத்து போடாதீங்க. இன்னும் நிறைய பேரை அக்காம்ப்ளிஷ் பண்ணோம்னா ஒவ்வொரு கட்டுரையும் ஹைலைட்ஸ். முன்ன வந்து நாப்பாவுடைய கதைகள்லாம் வரும்போது கல்கி என்ன பண்ணுவாங்க, அந்த கதையிலேருந்தே சில வரிகளை எடுத்து கட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆகவே கட்டம் போட்டு பார்க்கக்கூடிய கட்டுரை வரிகளை அதில் எடுத்து போட்டா 10 கட்டுரையை இயர் புக்கில் கொண்டு வரதுக்கு 20 கட்டுரையா 20 கட்டுரையுடைய போர்ஷன்ஸ் எடுத்துன்னு வரலாம். இட் வில் பி வெரி ஷார்ட் அண்ட் ஆல்சோ வெரி அட்ராக்டிவ். அது இன்னொன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இங்க கொண்டு வந்து இந்த மொழிபெயர்ப்பு பத்தி சொன்னது. நாகேந்திர பாரதி சொன்ன ஒரு விஷயம் வந்து நோபல் அவார்டு, அதாவது நமக்கு அறிமுகம் வாட் யூ கால் இந்த மெடிட்டரேனியன் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி நோபல் பரிசு கொடுக்குறவங்களே வெவ்வேறு யூரோப்லேருந்து தாண்டி போயிட்டாங்க. கடந்த ஒரு 10-20 ஆண்டுகள் பார்க்கும்போது தே ஹவ் கான் அவுட் சைட். கார்சியாவுக்கு எப்போ கொடுக்க ஆரம்பிச்சா அப்போலேருந்து இட்டாலி அதை தாண்டி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு பற்றி சொன்னது. அது மாதிரி வந்து மீனாட்சி பாலகணேஷ் அவர்கள் சொன்னது, ஃபைண்ட் எ ரேர் பர்சனாலிட்டி, எ ரியலி ஹீரோஸ் இன் ரியல் லைஃப். சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியவர்கள். இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வி ஷுட் டெவலப் அ பிளானர். 1 year பிளானர்னு ஒன்று போட்டு வச்சு நடுவில் உப்புமா வரக்கூடாது. நடுவில் வந்து உப்புமா கண்டிஷனே வராதிக்கு ஒரு பிளானர் வச்சுக்கணும். அந்த பிளானரில் என்ன அட்வான்டேஜ்னா ரிப்பீட் ஆகாது. இப்போ வந்து பேட்டி வந்து சொன்னால் அது ரிப்பீட் ஆகாது. அது மாதிரி ஒரு 36 விஷயம் இப்போ சொல்லியிருக்காங்க. 36 விஷயத்தையும் ஒரே இதில் கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 12ன்னா அதை எதை விட்டோமோ அதை அடுத்த வருஷம் கொண்டு வரலாம். ஸோ யூ மஸ்ட் ஹேவ் அ கிரிட் வேர் ஆல் திஸ் 36 டிஃபரெண்ட் ப்ரோக்ராம் ஷுட் பி வித் அஸ். அஃப்கோர்ஸ் கிருபா தான் பண்ணுறாரு, அதை அவர் இந்த நேரத்தில் பண்ணுறாரு. பீப்புள் ஷுட் வாலண்டியர், அதுவும் நான் சொல்லிட்டே இருக்கேன். அண்ட் ஐம் ஹாப்பி பீப்புள் லைக் டாக்டர் பாஸ்கரன் ஹஸ் வாலண்டியர் டு ஹிட் தி டேபிள் on occasions whenever Sundararajan is not available, or at least take some 2 or 3 months. அவர்களுடைய வாழ்த்துக்கள், அவர் பண்ணுறது வாலண்டியர் பண்ணதுக்கு. அதே மாதிரி வந்து சாய் இவர் நம்ம அவர் இந்த மந்திர சொற்கள் இது பண்ணுறேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணிருக்காரு. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி அபவுட் இட். ஐ வில்லிங்லி ஹெல்ப். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஸ்டேட்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் டைம் கிடைக்கும், அப்போ தான் இந்த மந்திர சொற்கள் இந்த குயில் பாட்டு. அது மாதிரி சாய் கணேஷ் கேன் interact with me or any other people interested. I can help you
for that particular group of segment of மந்திர சொற்கள், and you can develop that, because அடுத்தடுத்து பண்ணும்போது மற்றவர்களுக்கு போய் சேரணும். இன்னொன்று, நான் பேசி ஒரு 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 நான் எதுக்காக நினைச்சேன், சுந்தரராஜன் சொன்னேன், ஒரு மோடில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை நான் பண்ணி முடிச்சிட்டேன். அது ஆடியோ இஸ் மை ஃபேவரட் பிளாட்ஃபார்ம். அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் எழுத்தில் இன்னும் திறமை உள்ளவர்கள் அதில் they will add flavor to it. I request people like Ganesh Ram, whom I really appreciate whenever I meet, another youngster who has joined the group, சின்னதாக ஒரு விமர்சனம் எழுதுறாரு, ஒரு நகைச்சுவை, அது இதெல்லாம் சேர்ந்து நிறைய பேர். ஸோ என்னுடைய இதை பேஸாக வச்சு நீங்கள் எழுதினா இது அல்டிமேட்லி பாரதியுடைய புகழ் பல இடத்துல போய் சேர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால ஐ ரிக்வெஸ்ட் சாய் கணேஷ் டு இன்ட்ராக்ட் வித் மீ. ஐ வில் டூ தட். அண்ட் ஃபைனலி இந்த ஒரு நிமிட நாடகங்கள்னு போட்டாங்க. இந்த இதில் இருக்கு இல்லையா, நேரடி நிகழ்ச்சியில் வந்து எப்படி வந்து இவர் இந்த வினாடி வினா, ஐ ஹவ் பீன் இன் வினாடி வினா ஃபார் ஆல் மை லைஃப் ஃபார் மோர் தென் 35 years. அதனால நேரடி இருக்கக்கூடிய வினாடி வினா நிச்சயமாக அட்ராக்டிவாக இருக்கும். அதை பற்றி சந்தேகம் இல்லை. ஐ ரிக்வெஸ்ட் சாய் கோவிந்தன் டு டேக் இட் அப். ரெண்டாவது வந்து இந்த ஒரு நிமிட நாடகங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து, அந்த கிருபாவும் நானும் கூட அதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மெனி பீப்புள் கேன் ஜாயின். ஃபைனலி ஒன் மோர் கருத்து என்னென்னா, இந்த கூட்டம் நடக்கிறது இல்லையா, அந்த காலத்தில் எப்படி நாங்கள் பண்ணுவோம், அந்த டிவி வானொலிலாம் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நேயர் கருத்துன்னு முன்னாடி சொன்னதை வந்து சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். அதாவது எல்லா புக்லேயும் இப்போ புக் ஃபார்மே இருக்கு. அது மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா, இன்னைக்கு நடந்தது இந்த ஒரு வாரம் டைம் இருக்கு, அவங்க வந்து உங்களுக்கு எழுதி அனுப்பலாம், இல்லை அன்னைக்கு வந்து பேசலாம். ஸோ சுந்தரராஜன் ஆர் டாக்டர் பாஸ்கர், whomsoever is heading the table, போன வாரத்தினுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்து ஒன் லைன் அவ எவ்வளோ வேணா எழுதணும், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி பாராட்டு இல்லாதிக்கு, பாராட்டு மட்டும் இல்லாதிக்கு, குறிப்பாக என்ன சொன்னாங்க, ஏதாவது மிஸ் பண்ண ஃபேக்சுவல் எரர், இது மாதிரி இருந்து நம்ம மறந்து போயிடும். அது அப்பப்போ எழுதினா ஒரு 2 minutes. இப்போ திருக்குறளுக்கு ஒரு 2 நிமிஷம், கிரேட் ஐடியா. அது மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நேயர் கருத்து அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணனா, தட் will ஆல்சோ ஆட் இன்ட்ரெஸ்ட். அன்னைக்கு கேட்டோம் என்ன நடந்திருக்குன்னு, அடுத்து பண்ணுற ஃபீட்பேக் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய டேலண்ட்ஸை நான் பார்க்குறேன். பல 6 ஆண்டுகளுக்குள்ள மெனி டேலண்ட்ஸ் ஹவ் அக்ரூட் இன் திஸ். குவிகம் இஸ் அ க்ரோயிங் ஆர்கானிசம், and it is a dynamic organism, and it is a purposeful committed organism, and we have got a long way to go. ஒரு மனுஷனுக்கு வந்து 100 வயசு அப்படின்னா ஒரு பெரிய வயசுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு இதுக்கோ 100 வயசே ஒரு பெரிய வயசு இல்லை. அப்படி பார்த்தா இது குவிகத்துக்கு தவழக்கூடிய மழலை பருவம், கைதட்டக்கூடிய தாள பருவம். இன்னும் பருவம்னா மீனாட்சி பாலகிருஷ்ணனை கேட்டுக்கலாம், அவங்க வந்து பருவத்தையே சொல்கிறாங்க. ஆகவே இளம் பருவத்தில் இருக்கக்கூட நம்மளே வளர்த்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் போய் பார்க்கணும். குழந்தை கொஞ்சம் ஒரு 3-4 வயசாக தான் பக்கத்து வீட்டை போய் பார்க்கறது விடுவாங்க. அதனால் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். நாகேந்திர பாரதி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சி, நகைச்சுவை வேணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் நகைச்சுவை வேணும். அது வந்து அது மாதிரி இருக்கிறது. இசை வேண்டும். அப்படி எல்லாரும் வளர வேண்டும். ஆகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் நண்பர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியமாக உண்டு. சுந்தரராஜன் அவர்கள் வந்து இந்த கருத்தெல்லாம் எடுத்துன்றப்ப நம்ம சாய் கோவிந்தன் தயாரித்து வைத்திருக்கிறார். இதில் அடுத்த மீட்டிங்கில் வந்து இந்த நேயர் கருத்தில் என்ன சொல்லணும்னா, இதில் எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குன்னு அதை ஒரு ஷார்ட் ஒரு 2 minutes அது சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆகவே கருத்துக்களோட மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நேரம். அதாவது இந்த பழங்கணக்கு பார்க்கறது, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பார்க்கறது, என்ன விடையாற்றி உற்சவம்னு பண்ணுவாங்க அந்த காலத்தில். எல்லா திருவிழாலும் 10 நாள் ஆனோன்னா கடைசியில் விடையாற்றி உற்சவம். சில இடத்துல நான் கேட்டுறேன், கிருபாந்தவாரியார் போன்ற பெருமக்கள் எல்லாம் அந்த கடைசி நாள் தான் கூப்பிடுவாங்க. அவர்கள் மனதார வாழ்த்துவார்கள், கைகையாக அள்ளி அப்படி விபூதி கொடுத்து தெளிச்சுட்டு போவாங்க. அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும், மங்களமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு அத்தனை பேரும் பங்கு கொண்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே நன்றி நண்பர்களே. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு அழகாக சொல்கிறதுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. எப்போவுமே சொல்கிறது தான் அது. சிறப்பாக இருந்தது. இன்றைய பங்கு பெற்ற அத்தனை நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதிகமாகவே ஆயிடுச்சு நமக்கு. ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி வேணா அனுப்புகிறேன். இன்னும் கொஞ்சம் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, ஃபார்மேட் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அனுப்பலாம். அதில் பற்றி ஒவ்வொரு நிகழ்ச்சி இதை பற்றியும் அளவோ இது நீங்கள் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் இந்த அளவுக்கு வந்ததே இல்லை. இது வந்து ஒரு ஒர்க்கிங் கமிட்டியை விட சிறந்த ஒரு கமிட்டியாக தான் இருக்கு. ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும். ரொம்ப சிறப்பாக சொல்றீங்க நீங்கள். ஒரு கூகுள் ஃபார்ம் நான் அனுப்பிச்சு தரேன். நான் அது அடுத்து ஒரு டேட்டா பேஸ் ஆஃப் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாகேந்திர பாரதி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொன்னார், 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே. அதாவது குவியத்தோடு இணைந்த நண்பர்களுடைய ஒரு டேட்டா பேஸ், அது வந்து பப்ளிக் டொமைனில் எவ்வளோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுவோம் நம்ம.
அடுத்தது ஒரு குவிகம் ஒரு விக்கிபீடியா மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதாவது குவிகம்னுக்கு இல்ல. நார்மல் விக்கிபீடியாவிலே இப்ப நம்ம வாவேஸ் அவர்களுடைய ஆவணப்படத்தை போட்டோம். நம்ம பண்ணோம். விக்கிபீடியால அவர் இது வரணும். அப்பதான் நம்ம அதாவது அவர் பிரசன்ஸ் இந்த இன்டர்நெட் வேர்ல்டு அது மத்தவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வாவேசு சார்ட்ட இருந்து அவருடைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது வித் நம்ம மத்த ஊசா துணைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம விக்கிபீடியாவில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். நம்ம அழகிய சிங்கருக்கு, வாவேசுக்கு, டாக்டர் பாஸ்கரன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு விக்கிபீடியா கிரியேட் பண்ணணும். அடுத்தது குவிகம் இலக்கிய தகவல் அதை பத்தி நான் சொல்லலை. அந்த இதுல நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்பை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல படிக்கிறவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடா இருக்கு. அதுல ஒரு படிக்கிறதுக்குள்ள அடுத்தது வந்துடுது, பழசை விட்டுடுறோம் நம்ம. அதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க. ஒன் வே கம்யூனிகேஷன் தனியா பண்ணலாமா, அல்லது வேற எப்படி பண்ணலாங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்க நீங்க. அப்புறம் இன்டராக்டிவா இருக்கணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்றாங்க. நம்ம குவிகம் குறுக்கெழுத்து சாய் கோவிந்தன் கொடுக்குறாரு, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா போகுது. முதல்ல 5 பேர் 10 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேல இப்போ ரெஸ்பாண்ட் பண்றாங்க. மணி இஸ் நாட் த இன்சென்டிவ், இட்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் இட்ஸ் ஈஸிலி கம்யூனிகபிள். அதனால தான் அந்த மெசேஜ் கொடுத்த உடனே அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து சேர்ந்துருது. அது உங்களுக்கு அந்த ஃபார்மெட்லயே வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத நான் சாய் கோவிந்தர் தான் கேட்கிறேன். வேற என்ன இன்டராக்டிவா பண்ண முடியும்? பிஸ்ஸாவோ அல்லது வேற ஏதாவது பண்ண முடியுமா? சம் ஸ்பான்சர்ஷிப் வச்சு நம்ம ப்ரைஸஸ் ஏதாவது கொடுக்குறதா கூட கொடுக்கலாம். நாட் ஃபார் த 100 rupees பீப்புள் ஆர் டூயிங் இட் பிகாஸ் தே லவ்ட் இட். இந்த குறுக்கெழுத்து குமுதத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, 6 வித்தியாசங்கள். அது நார்மலாக அவங்க ஒரு 10 ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபார்மேட் மாற்றிடுவார் எஸ்ஏபி சார். ஆனால் அந்த 6 வித்தியாசம் பார்த்தா ரொம்ப வருஷங்களாக தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி வேற என்ன பண்ணலாம் இன்ட்ராக்டிவாக பண்ணக்கூடியதுன்னு பாருங்க. அண்ட் நாடகத்தை பத்தி சொல்லிடுறீங்க. இப்பவே தோணிச்சு உடனே நாடகம் படித்தல் ஒண்ணு பண்ணலாமேன்னு தோணிது. மேபி இந்த ஜனவரியில ஒரு ஸ்லாட் பாக்கி இருக்கு. ஜனவரி 11th அன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நாடகத்தினுடைய ஒரு 4-5 ஏதாவது ஒரு அத்தியாயம் கூட படிச்சா போதும். பொன்னியின் செல்வன் நாடகம் இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு அத்தியாயமோ, அல்லது சுஜாதாவோட நாடகத்துல இருந்து ஒண்ணு படிக்கலாம். இல்ல அவங்களே எழுதின நாடகம் இருந்தாலும் நானு சார்லாம் நிறைய வச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அது பண்ணலான்னு இருக்கோம். அது யார் யார் இருக்குன்னு நான் மெசேஜ் கேட்கறேன். பண்ணுவோம் அது. அடுத்தது சார் சொன்ன மாதிரி எதிரொலின்னு மாதிரி தான் சொன்னாரு. அதாவது ஒருத்தருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அந்த காலத்துல லெட்டர்ஸ் எடுத்து படிப்பாங்க நம்ம டிவி ஷோ இதுல எல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி கலெக்ட் பண்ணி பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ் நிறைய வர்றதில்லை சார். நம்ம குறும்பு தினத்துக்கே நம்ம வந்து வாசகர் கருத்துன்னு ஒன்று போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு 2-3 பேர் எழுதுறாங்க, அவ்வளவுதான் இருக்கு. மற்றவங்கள்லாம் படிக்கிறாங்களா இல்லையா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு ஃபீட்பேக் நிறைய வர மாட்டேங்குது. அந்த ஃபீட்பேக் இல்லாத சமயத்துல தான் நமக்கு எப்படி அதை ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியல. சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா, கண்டினியூ பண்ணலாமாங்கிறதுக்கு அதுக்கு வேற என்ன வழி இருக்குன்னு சொல்லி சார் கணேஷ் ராம், சாய் கோவிந்தன், மதுவந்தி சார் இவங்கெல்லாம் நீங்க எல்லாம் இப்போ லைன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஐடியாஸ் சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி வி வாண்ட் வாலண்டியர்ஸ் லைக் டாக்டர் பாஸ்கரன் வர்ற மாதிரி மற்ற நண்பர்களும் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து ஒருத்தர் அவங்க ஸ்பான்சர் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ரிசர்ச் பண்றோம் அல்லது சிறார் இலக்கிய இதை பத்தி ஒரு சிறப்பு இதழ் கொண்டு வர்றோம்னா, போன தடவை நம்ம சடகோபன் ஜாயின் பண்ணி அவர் தான் பண்ணார் நிறைய. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம கொடுத்துடலாம். இப்போ விஞ்ஞான கதைகளா சரி இவங்க பண்ணுங்க, இசையை பத்தியா நம்ம மீனாட்சி பாலகணேஷ் அப்படி பண்ணலாம், அல்லது வாவேசு சார் வேற பாரதியாரை பத்தியோ இது மாதிரி சிறப்பிதழ்கள். இப்போ இன்னும் 2 வருஷத்துல கண்ணதாசனுடைய நூற்றாண்டு வருதுன்னு சொல்லி நேற்றுக்கு காவிரி மைந்தன் சொன்னாரு. ஸோ நூற்றாண்டு கண்ட நம்ம கு அழகிரிசாமியுடைய நூற்றாண்டு விழா, கீராவுடைய நூற்றாண்டு விழாக்கள் அது மாதிரி எல்லாம் நிறைய வந்தது. அதை பத்தி எல்லாம் நம்ம அப்பப்போ பண்ணினோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணலாம். பண்ணுவதற்காக வாய்ப்பும் வசதியும் பிகாஸ் ஆஃப் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னால நம்ம பண்ண முடியுது. நிச்சயமா பண்ணுவோம். உங்களால் முடிஞ்சது நம்மளால முடிஞ்சதை செய்வோம். பணம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்ப நம்ம வந்து கேட்டாங்கன்னா பணம் கொடுக்கறது தயாரா இருக்காங்க. இந்த இப்போ வற்றாத ஊற்றுக்கு கூட எல்லாரும் நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கேட்டாங்க. நம்ம செலவுகளே ரொம்ப மினிமம் தான். இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபாய் அனுப்புங்க சொல்லி அது நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அனுப்பிச்ச அத்தனை பேருக்கும் குவியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு அதான் ஸ்பான்சர்ஷிப் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலாம். இந்த நேரடி நிகழ்வுக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டு இப்படி வரலாம். இன்னொருத்தர் கூட நேற்று கிருபானந்தன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஒரு ரெசிபியை பத்தி சொல்லலாம். ஒவ்வொருத்தர் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க என்ன சாப்பாடை பத்தி சொல்லலாம் அப்படின்னு கூட அவர் சொல்லி இருந்தாரு. அந்த மாதிரி இந்த ஒரு பாட்லக் மாதிரி நேரடி நிகழ்வுல அவங்கவுங்க வீட்டுல இருந்து பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கலாம்.
ஒரு 5 பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எல்லாரும் கொண்டு வந்து ஷேர் பண்ணிட்டோம்னா அது இன்னும் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காகவே மக்கள் நிறைய வரலாம்னு தோணுது இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில திங்கிங் எல்லாம் இருக்கு. நானும் கிருபானந்தும் ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour பேசிட்டு இருப்போம். ஸோ இந்த என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதெல்லாம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நாங்கள் எங்க மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருடையும் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் தனித்தனியா. அவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லா ஐடியாஸும் we are getting it from our friends. ஸோ நம்ம going is good, continue to go and we'll continue to walk and we will run. Even to keep in the same position we have to run அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம தென்காசி கணேசன் அவர்கள் வந்து பேச இருக்கிறார். அதாவது திருப்பாவை பத்தி சொல்லிட்டோம். திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி கோச்சிக்கிறாங்களே, அவங்க எங்களை பத்தி நீங்க ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு. ஸோ அதனால 4ஆம் தேதி அன்னைக்கு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியை பத்தி நம்ம தென்காசி கணேசன் அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். அடுத்தது 11ஆம் தேதி சொன்னது போல நாடகம் படித்தல் ஒன்று இருக்கு. பிளானர் ஒன்று ரெடி பண்ணிடுவோம் சார். நன்றி. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.